அத்தியாயம் 16. அன்று காலை எழுந்ததுமே மீயாளுக்கு ஒரே சோர்வாக இருந்தது. இன்று எப்படி அவனை எதிர்கொள்வது என நினைத்ததுமே இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்க, கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவள் எழுந்து குளித்து நேரத்தோடு கிளம்பினாள். வைஷ்ணவியை எழுப்பி வழக்கம் போல் கதவை பூட்டிக் கொள்ளச் சொல்லிவிட்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை நோக்கிச் சென்றாள். அம்புஜம் ஆண்டி போட்ட காப்பியை குடித்துவிட்டு அவனுக்காக கஞ்சியை தயாரித்து எடுத்துக்கொண்டு படியேறியவளுக்கு கால்கள் பின்னியது. அவனை எதிர்கொள்ள வேண்டும் என நினைத்த போதே என்னவோ என்னவோ போல இருந்தது. எவ்வளவு மெதுவாக நடந்தாலும் ஒரு கட்டத்தில் அவனது அறைக்கு வந்துதானே ஆக வேண்டும். அவன் எப்போதும் போல உடற்பயிற்சி அறையிலிருந்து வெளியே வந்தவன் அவளை பார்த்து கொண்டே அவனது அறைக்குள் நுழைய, தன்னை அவன் எகத்தாளமாக பார்த்துச் சென்றது போலவே அவளுக்கு தோன்றியது. சட்டென்று தன் உடல் விறைக்க அமைதியாக உள்ளே சென்றவள் சோஃபாவின் நுனியில் அமர்ந்து கொண்டு அவனுக்கு பவுலில் இருக்கும் கஞ்சியை ஸ்பூனில் எடுத்து நீட்ட, அவனும் அவளையே பார்வையால் துளைத்து எடுத்தவன் ஒன்றும் பேசாமல் வாங்கிக் கொண்டான். உயிரே இல்லாத அவள் பார்வையை சந்தித்ததும் அவனுக்குள் என்னவோ நிகழ, அவளிடமிருந்து பார்வையை திருப்பியவன் தலையை உலுக்கி தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டான். அவள் ஊட்டி முடித்ததும் சற்று நேரத்தில் அவன் எழுந்து கொள்ள, அவன் எங்கே போகிறான் எனத் தெரிந்து அவள் கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். என்ன ஆனபோதும் குளியலறைக்குள் அவனோடு செல்வது என்பது அவளுக்கு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருந்தது. டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றவன் குளியலறை வாசலில் நின்று அவளை திரும்பி பார்க்க, அந்த பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்து தலை குனிந்தபடி அவனுக்கு பின்னால் அவளும் நடந்தாள். சோப்பை கையில் எடுத்தவளுக்கு இன்றும் கூட கைகள் நடுங்கத்தான் செய்தது. அவனுக்கு பெண்கள் விரும்பும் படிக்கட்டு தேகம்தான். நவீன ரக பெண்கள் எதிர்பார்க்கும் சிக்ஸ் பேக் உடலமைப்புதான். அவனது கம்பீரமும் அழகும் நிச்சயம் எல்லோரையும் கவரும்தான். ஆனால் மீயாளுக்குத்தான் அவனை பார்க்கவே உடம்பு கூசியது. அவனை பார்க்காமல் திரும்பி நின்றவாறு முடிந்தவரை தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு சோப்பு போட்டு முடித்தவளுக்கு இப்போதும் கூட கண்கள் கலங்கியது. சோப்பை வைத்துவிட்டு அவனை திரும்பியும் பார்க்காமல் வெளியேறியவள் கண்களில் வழிந்த நீரைத் துடைத்துக் கொண்டே சமையலறைக்குச் சென்றாள். கட்டி வைத்து அடிப்பதைப் போல தன்னை வலிக்க வலிக்க அடிப்பவர்கள் நிச்சயம் இதற்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். காலை உணவை தயாரித்து டைனிங் டேபிளில் அடுக்கியவள் அவன் வரும் வரை காத்திருந்தாள். அவன் வந்ததும் அவனுக்கு மௌனமாகவே பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்து எழுந்தவன் கிளம்பும்போது, "சீக்கிரம் சோறும் வந்துடு" என சொல்லிவிட்டுச் சென்றான். அவன் அங்கிருந்து நகர்ந்ததும் அடக்கி வைத்த கண்ணீர் எல்லாம் கரை புரண்டு வெள்ளம் போல் கண்களிலிருந்து வழிந்து கொண்டே இருந்தது. அன்று அவ்வளவு வீரமாய் பேசிவிட்டுச் சென்றவள் திரும்ப இங்கேயே வந்து அதே வேலைகளைச் செய்யும்போது கூனிக் குறுகிப் போனாள். ஒரே ஒரு நிம்மதி என்னவென்றால், திரும்பி வந்ததும் அவளை அவன் இகழ்ச்சியான வார்த்தைகளைக் கூறி குத்திக் குதறி நோகடிக்கவில்லை. அது மட்டும்தான் ஒரே நிம்மதி. மற்றபடி அவளுக்கு ரணமாய் வலிக்கத்தான் செய்தது. சோர்வுடன் வேலைக்கு வந்து சேர்ந்த மீயாளை பார்த்து வைஷ்ணவிக்கு பாவமாக இருந்தது. நோட்டீஸ் கொடுத்து முடித்ததும் சற்று நேரம் ஓய்வாக அமர்ந்து இருந்தவர்களிடம் ஆண்கள் என்ன நடந்தது என கேட்டுக்கொண்டிருக்க, வைஷ்ணவியும் நடந்ததைச் சொன்னாள். "இந்த ஆதி சாரு பயங்கர டெரரா இருப்பார் போல் இருக்கே. மியா அவரை பீஸ்ட்னு சொல்லும்போது இந்த அப்பாவி மனுஷனை போய் இப்படி சொல்றாளே பாவி மகன்னு நினைச்சதுண்டு. ஆனா அந்த அப்பாவிக்குள்ளேயும் ஒரு அடப்பாவி ஆள் இருப்பான் போலயே. இவரையெல்லாம் சமாளிக்க ஒரு தனி தெம்பு வேணும். நீங்க 2 பேரும் இனி என்ன செய்யலாம்னு இருக்கீங்க?" என விசால் கேட்க, வைஷ்ணவி அவனை கோபத்தோடு முறைத்தாள். "அவ பாட்டுக்கு செவனேன்னு தானடா இருந்தா. அவள சிங்கப்பெண்ணை பாட்டு போட்டு தூண்டிவிட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது மட்டுமில்லாம, இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு அக்கறையா வேற விசாரிக்கிறியா? உசுப்பேத்தி உலக்கையில இடி வாங்க விட்டுட்டு உனக்கு இப்ப அக்கறை வேறயா? இதுல இந்த அம்மா சந்திரகுப்த மௌரியராம், இந்த ஐயா சாணக்கியனா, அப்படியே பாடம் எடுத்து கிழிச்சிட்டாரு. நல்லா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டான் பாவி பையன்" என விசாலை சகட்டு மேனிக்கு வைஷ்ணவி திட்டிக் கொண்டிருந்தாள். "ஏய், ஏண்டி அவனை திட்டுற? அவன் என்ன மோட்டிவேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பான். அது சொதப்பிடுச்சு. இப்ப என்ன அதுக்கு? வேற ஏதாவது வழி சிக்காமலா போயிடும்" என மீயாள் அவனுக்கு ஆதரவாக பேசினாள். "இவ இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ற ஆள் இல்லையே. இந்நேரம் அவளுக்கு மேல இவள்ல குதிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. என்னவோ பிளான் பண்றாளுக" என அஜய் மனதுக்குள் நினைத்துக் கொண்டான். "நல்லா சொல்லுமியா, நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? அந்த ஆள் இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? வில்லன் கிட்ட மோதலாம். இவர் வில்லாதி வில்லனால்ல இருக்காரு. இனிமே அவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாம ஸ்டண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது" என சொல்ல இரு பெண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இப்போது அஜய்க்கு ஏதோ இருக்கிறது என தெளிவாக தெரிந்துவிட்டது. "இப்படியெல்லாம் இல்ல விஷு. எத்தனுக்கு எத்த இந்த உலகத்துல இருக்கத்தானே செய்யறான்.
இவருக்கும் ஏதாவது வீக் பாயிண்ட் இருக்கும். அத தேடி கண்டுபிடிச்சு அடிக்கணும் என மீயாள் சொல்ல, அவள் என்ன சொல்ல வருகிறாள் எனத் தெரியாமல் 3 ஆண்களும் யோசனையுடன் அவளைப் பார்த்தனர். இப்போதைக்கு அவர்களிடம் ஏதாவது சொன்னால் சுதாரித்துக் கொள்வார்கள் என நினைத்த மீயாள், நேரம் பார்த்துதான் சொல்ல வேண்டும். அப்போதுதான் இவர்கள் தங்களுக்கு உதவுவார்கள் என யோசித்துக் கொண்டே எழுந்தவள், சரி வாங்க, நேரமாச்சு. இதையெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கிளம்பலாம் என சொன்னாள். மறுநாள் எப்போதும் போல் மீயாள் காலையில் நேரத்தோடு வேலைக்கு கிளம்பும் முன் வைஷ்ணவியை கதவை பூட்டிக் கொள்ள சொல்ல, அவளும் தூக்க கலக்கத்தில் சரி என சொல்லிவிட்டு திரும்பி படுத்து விட்டாள். அவள் தாள் போட்டுக் கொள்வாள் என்ற நம்பிக்கையில் வெளியேறிய மீயாள் கொஞ்ச தூரம் சென்றதும் என்னவோ தோன்ற ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு நெற்றியை அழுந்த தேய்த்துக் கொண்டாள். எதுவோ சரியில்லை எனத் தோன்ற பர்சில் பணம் இல்லாததால் மீண்டும் வீட்டிற்கு வந்தவள் வைஷ்ணவியிடம் கொஞ்சம் பணத்தை வாங்கிக் கொண்டு எதற்கும் அவளை எச்சரிக்கை செய்துவிட்டு கிளம்பலாம் என கதவை திறக்க, அது தன்னால் திறந்து கொண்டது. இவளை நம்பி வீட்டை திறந்து போட்டுட்டு போனேனா, எல்லா பொருளும் களவு போனா கூட எழுந்திருக்க மாட்டா போலிருக்கே. இனி அவ கதவ பூட்றாளான்னு பார்த்துட்டு தான் வெளியிலேயே கிளம்பணும் என நினைவோடு தங்கள் அறைக்குள்ளே சென்றவள் அப்படியே அதிர்ந்து போனாள். பக்கத்து வீட்டு குடிகாரன் வைஷ்ணவியின் அறைக்குள்ளே நுழைந்திருக்க, அவளும் அப்போதுதான் எழுந்தவள் அவனைப் பார்த்து அதிர்ந்து போக, அவன் அவள் வாயைப் பொத்தி இருந்தான். ஒரு நொடி அதிர்ந்து நின்ற மீயாள் அடுத்த நொடியே வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக சீறிப் பாய்ந்து சென்று அவன் சட்டையை பிடித்து இழுத்து ஓங்கி ஓர் அறை விட்டிருக்க, பார்க்க நோஞ்சானாய்த் தெரியும் அவனுக்கு எங்கிருந்துதான் அத்தனை வலிமையோ. இரு பெண்களையும் அனாயாசமாக சமாளித்தான். முதலில் திணறிய மீயாள் பிறகு அவனை அடித்துத் தள்ளிவிட்டாள். அவனை இழுத்து வந்து வெளியே தள்ளியவள் கீழே கிடந்தவனை தன் ஹீல்ஸ் காலில் மிதி மிதி என மிதிக்க, அவன் வலியில் அலறினான். வைஷ்ணவி அவளை பிடித்து இழுத்ததும் தான் அவனை விட்டவள், இன்னொரு முறை எங்கள் பக்கம் உன் பார்வை திரும்பினால் உன் உயிர் உடலில் இருக்காது என உறுமலுடன் எச்சரித்தாள். மீயாளைக் கண்டு உள்ளுக்குள் வெறியே இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவன் எழுந்து அங்கிருந்து ஓட, அந்த காலனியில் உள்ளவர்கள் எல்லோரும் இரு பெண்களையும் விசித்திரமாய் பார்த்தார்கள். அவன் ஓடியதும் வைஷ்ணவியை பிடி பிடி என பிடித்த மீயாள், அப்படி என்ன ஒரு பெண் பிள்ளைக்கு அலட்சியம் என அவளை வசைபாட ஆரம்பித்தாள். தவறு தன்மீதுதான் என்பதால் மீயாள் திட்டியதை வாங்கிக் கொண்ட வைஷ்ணவி பிறகு நேரமானதை சுட்டிக்காட்ட, அதன் பிறகுதான் அவள் திட்டுவதை விட்டுவிட்டு ஆதிரன் என்ன சொல்லப் போகிறானோ என்ற பயத்துடன் அவளிடம் விடை பெற்று வேகமாக ஸ்கூட்டியில் கிளம்பினாள். அறக்க பறக்க ஸ்கூட்டியை அவன் அவன் வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே ஓடியபோது அம்புஜம் ஆண்டி கைகளை பிசைந்து கொண்டு அவளை எதிர்பார்த்து அவளுக்காக காத்திருந்தார். அவர் உள்ளே வந்ததுமே அவளை பிடித்து இழுத்தவர், ஏண்டி இவ்வளவு லேட்டு? தம்பி ரொம்ப கோவமா இருக்கார். போய் பார்த்து பக்குவமா நடந்துக்க. கோபத்துல சட்டுன்னு அவர் ஏதாவது பேசிடுவார். சில சமயம் அந்த பையன் வினோத்துக்கு அடிகூட விழுந்திருக்கு என சொல்ல மீயாள் இன்னமும் நடுங்கிப் போனாள். என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே நான் பயந்துட்டு தான் இருக்கேன். இன்னமும் பயமுறுத்துறீங்களே. பொம்பள பிள்ளைங்க மேல எல்லாம் தம்பி கைய நீட்டாது. தைரியமா போடி. ஆனா நீ ஏன் லேட்டா வந்தேன்னு அவர்கிட்ட சரியான காரணத்த சொல்லிடு. அது சரி, நானே கேட்கல பாரு. நீ ஏண்டி லேட்டு? எனக் கேட்க மீயாள் நடந்ததை அவரிடம் சுருக்கமாகச் சொன்னாள். அடப்பாவி! இப்படியெல்லாம் கூட இருக்கானுங்க பாரேன். நீயும் இனிமே ஜாக்கிரதையா இருடி. பையன் கணக்கா அவங்க கிட்ட உரண்ட இழுக்காத என அம்புஜம் சொல்ல, மீயாள் தோள்களைக் குலுக்கினாள். நானா எந்த வம்புக்கும் போக மாட்டேன். என்ன தேடி வர வம்ப விடமாட்டேன் என வசனம் பேச, முதல்ல மாடிக்கு போடி, இல்லனா நிச்சயமா வம்பு உன்னை தேடி வரும் என அம்புஜம் சிரித்தபடி சொல்ல, ஐயோ என பதறியபடி மீயாள் மாடி அறை நோக்கி ஓடினாள். மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அறைக்கதவை தட்டிக்கொண்டே, சார் என்று வேகமாக உள்ளே நுழைய, கண்ணாடியின் முன்னே நின்று தன் விலை உயர்ந்த சட்டையின் மேல் டையை கட்டிக்கொண்டு இருந்தவன் அதை சரிபார்த்துக் கொண்டே நிதானமாக அவளை திரும்பி பார்த்தான். அவன் ஏதாவது கேட்டிருந்தாலோ அல்லது திட்டியிருந்தாலோ அவளுக்கு ஒன்றும் தெரிந்திருக்காது. ஆனால் ஒற்றை பார்வைக்குப் பிறகு அவன் எதுவும் பேசவில்லை. தன் வேலையில் மட்டுமே கவனமாக இருந்தான். உள்ளுக்குள் உதறல் எடுக்க அவன் அருகே வந்து நின்றவள், சார் என அழைத்து காலையில் நடந்ததை சொல்ல, அவனோ கேட்டானா என்பது கூட தெரியவில்லை. சார் என அழைத்ததும் கட்டிலில் அமர்ந்தபடி குனிந்து காலில் சாக்ஸை மாட்டப் போனவன் அவளை நிமிர்ந்து பார்க்க, சாரி சார், நான் வேணும்னே எதுவும் பண்ணல. இன்னைக்கு உண்மையிலேயே அந்த குடிகாரனால தான் லேட் ஆயிடுச்சு. இனிமே இப்படி நடக்காது சார் என மீயாள் கெஞ்சலுடன் அவனை பார்க்க, அவனோ யோசனையுடன் அவளைப் பார்த்து புருவம் சுருக்கினான். உன்னை பார்த்தா பாவமாதான் இருக்கு. ஆனா இத நீ வேணும்னே செய்யலைன்னு நான் எப்படி நம்புறது? சார்,
எங்க காலனில நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் கேளுங்க. உண்மையிலேயே இதான் நடந்துச்சு என அவள் தவிப்புடன் சொன்னாள். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அதனால ஒத்துக்கிறேன். அதோட உன் கண்ணுல பொய்யும் தெரியல. சோ நீ லேட்டா வந்தத விட்டுடலாம். ஆனா நீ சரியான நேரத்துக்கு வராம இருந்ததுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? இது என்ன இவனுடைய லாஜிக் இப்படி இருக்கிறது என மீயாள் யோசித்தாலும் வாய்விட்டு அவனிடம் எதுவும் சொல்லவில்லை. அவள் பார்வையை வைத்து அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டவன், என்ன இவன் சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கேன்னு யோசிக்கிறியா? நீ லேட்டா வந்ததுக்கு காரணம் அந்த குடிகாரனா இருக்கலாம். ஆனா சரியான நேரத்துக்கு வராம இருந்ததுக்கு காரணம் நீதான். என்ன ஆனாலும் அந்த நேரத்துக்கு போகணும்னு நினைச்சிருந்தா நீ கண்டிப்பா வந்திருப்ப. நீ வீட்ட விட்டு கிளம்புன நேரம், பிறகு திரும்ப வீட்டுக்கு போன நேரம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா, நீ கிளம்புனதே லேட்டா தான் கிளம்பியிருக்க. இனி நேரத்தோட வரணும்னா, ஒண்ணு உன்ன என் வீட்டுக்கு பக்கத்துல வைக்கணும். இல்ல நான் உன் வீட்டுக்கு பக்கத்துல வந்துடணும். அப்பதான் நீ கரெக்ட்டான நேரத்துக்கு வருவ. என சொன்னான். அவன் பேச்சிலேயே அவளுக்கு ஏதோ தோன்ற, கண்டிப்பாக அவனை பேசவிட்டால், தன்னை அவன் வீட்டிற்கே கொண்டு வந்து விடுவான் என நினைத்தவள் இடை புகுந்து, சாரி சார். இனிமே கண்டிப்பா இப்படி நடக்காது. இந்த ஒரு தடவ மட்டும் மன்னிச்சிடுங்க சார் என சொன்னாள். அவளையே கூர்ந்து பார்த்தவன் பிறகு தோள்களை குலுக்கிவிட்டு, சரி ரொம்ப கெஞ்சுற, அதனால விடுறேன். ஆனா ஒரு தண்டனையும் கொடுக்கலைனா உனக்கும் இதே போல பண்றது பழக்கமாகிடும் என சொன்னவன் தன் கையில் வைத்திருந்த சாக்ஸை அவளை நோக்கி விட்டெறிந்து, போட்டுவிடு என சொன்னான். பெருமூச்சுடன் அவனுக்கு சாக்ஸை போட்டுவிட்டவள் ஷூவையும் எடுத்து வந்து அவன் காலடியில் வைக்க, பரவால்ல. கொஞ்சம் புத்தி இருக்கு. என சொன்னவன், நாளையிலிருந்து எனக்கு டிரெஸ் கூட உன் செலக்ஷன் தான். அதோட அத நீயே போட்டு விடவும் செய்யலாம். என ஏதோ அவளுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்பவன் போல் பட்டியலிட்டான். முகம் கொஞ்சம் சுருங்கினாலும், வேறு வழியில்லை என்பதால் சரி என்று மட்டும் தலையாட்டினாள். எல்லாம் அந்த குடிகார நாயால வந்தது. அவன் மட்டும் இல்லைனா எனக்கு இந்த நிலை வந்திருக்காது என அவனையும் திட்டி தீர்த்தாள். அவன் வருவதற்குள் கீழே சென்று டிஃபன் எடுத்து வைத்து விடலாம் என டைனிங் டேபிளுக்கு செல்ல அவனோ சோஃபாவில் வந்து அமர்ந்தான். ஏன் சார் டிஃபன் சாப்பிடலையா என அவன் அருகில் சென்று கேட்க அவனோ நிதானமாக அவளை பார்த்தான். நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேனே ஆள், நீதான் எனக்கு இனி சாப்பாடு செய்யணும், இல்லைன்னா எனக்கு வேண்டாம்னு. இன்னைக்கு நீ செய்யல இல்லையா? அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம், காஃபி மட்டும் எடுத்துட்டு வா. சார், என்னோட நிலைமைய தான் நான் சொன்னேனே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். நாளையில இருந்து கரெக்ட்டா டைம்க்கு வந்துடுவேன் என அவள் கெஞ்ச அவனோ வேண்டாம் என தலையாட்டி, நான் உன்னை காஃபி எடுத்துட்டு வர சொன்னேன் என அழுத்தமாக சொல்ல அதற்கு மேல் அவனிடம் எப்படி பேசுவது என தெரியாமல் மீயாள் அவனையே பார்த்தபடி தயங்கி தயங்கி சமையல் அறைக்குள் சென்றாள். அவள் கொண்டு வந்து கொடுத்த காஃபியை குடித்தவன் எப்போதும் போல தலையாட்டி விட்டு விடை பெற்றுச் சென்றான். என்னவோ மீயாளுக்கு அவனை புரிந்து கொள்ள முடியாதது போலவே தோன்றியது. எப்படியோ இன்று தப்பித்தோம், இனியாவது அவனிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டாள். அத்தியாயம் 17. அன்று மீயாள் நேரம் கழித்து ஆதிரன் வீட்டுக்கு வேலைக்குச் சென்று இருந்ததால், அதேபோல் மாலை நேரம் கழித்து வீட்டிற்குச் செல்லலாம் என சொல்லிவிட, வேறு வழியில்லாமல் வைஷ்ணவி மட்டும் முன்னே வீட்டுக்குச் சென்றாள். நேரம் ஆக ஆக எப்படி தனியாகப் போவது என மீயாளுக்கு கவலை அதிகரித்தது. இந்த ஆதிரன் எதற்காக இப்படி செய்கிறான்? அவனிடம்தான் நேரமானதற்கு காரணமும் சொல்லி மன்னிப்பும் கேட்டாயிற்றே. வேலை இருந்தாலாவது பரவாயில்லை, சும்மாவே எவ்வளவு நேரமாக உட்கார வைத்திருக்கிறான் என அவனை மனதுக்குள்ளேயே திட்டி தீர்த்தாள். ஒரு கட்டத்தில் மீயாளுக்கு தூக்கம் வந்துவிட, கொட்டாவி விட்டபடியே சேரில் உட்கார்ந்த வண்ணம் அரை தூக்கத்துக்கு போய்விட்டாள். சிசிடிவியில் அவளை பார்த்த ஆதிரன் நெற்றியை அழுத்த தேய்த்துக் கொண்டான். மீண்டும் விட்ட வேலையை அவன் தொடர, அதை செய்ய முடியாமல் அவள் உட்கார்ந்த நிலையில் தூங்குவது கண்முன்னால் வர, அசோகனை அழைத்து அவளை கிளம்பச் சொல்லிவிட்டான். அசோகன் வந்து மீயாளை எழுப்ப, அம்மா, சும்மா என்ன நொய் நொய்ன்னு எழுப்பாதம்மா. போய் சூடா ஒரு கப் காப்பி கொண்டு வா என சொல்ல அவர் திருதிருவென விழித்தார். பிறகுதான் அவள் வீடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள் என புரிந்து சிரிப்புடன், மியா, நான் உங்க அம்மா கிடையாது என சொல்ல, அம்மா கிடையாதா என யோசித்தவள், அப்புறம் யாரு, வைஷுவா? ஏண்டி, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போய் காப்பி எடுத்துட்டு வாடி என சொல்ல, இந்த முறை அசோகன் கடுப்பாகி விட்டார். என்னம்மா விளையாடுறியா? முதல்ல நீ எழுந்துரு. ஒரு தடவ சொன்னா உனக்கு புரியாதா? போடி இங்கிருந்து என தூக்க கலக்கத்திலேயே அருகில் கைக்கு கிடைத்த பொருளை எடுத்து அவரை நோக்கி விட்டெறிய, நல்ல வேளையாக அசோகன் சட்டென்று நகர்ந்து கொண்டார். ஆனால் பின்னால் வந்த நடராஜன் நெற்றியில் அது பட்டு கீழே விழ, அவனோ வழியில் ஐயோ என்று அலறினான்.
அவன் அலறலில் தூக்கம் கலைத்து மீயால் விழித்துக்கொள்ள அப்போதுதான் சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்தாள். இது எந்த இடம்? நாம எங்க இருக்கோம்? என கோமாவிலிருந்து விழித்து எழும் பேஷண்டைப் போல அவள் மலங்க மலங்க விழித்தாள். ஒரு வழியாக எங்கிருக்கிறாள் என புரிந்து கொண்டவள், இன்னுமா நாம வீட்டுக்கு போகல? அப்ப தூக்க கலக்கத்துல நாம பார்த்தது வைஷ்ணவி இல்லையா? அப்பவே என்னடா அவ மூஞ்சி இவ்வளவு கொடூரமா இருக்குதேன்னு நெனச்சேன். சரி மேக்கப் இல்லாம வந்திருப்பான்னு தப்பா நெனச்சுட்டேன். இப்போ இவனுங்கள எப்படி சமாளிக்கிறது? இல்லைன்னா நாளைக்கு வச்சு செஞ்சிடுவானுங்களே! என யோசித்தவள் எல்லோரையும் பார்த்து அசடு வழிய புன்னகைத்தாள். ஹலோ சார், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஆமா, இந்த மேடம் தான் இந்த கம்பெனி எம்டி. இவங்கள பார்க்க காத்துக்கிட்டு வேற நிக்கிறோமாக்கும். முதல்ல நீ எதுக்கு இங்க வேலைக்கு வர்ற? இப்படி தூங்குறதுக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்க வேண்டாம்? இப்படி எல்லாரும் வர போற இடத்துல உட்கார்ந்து தூங்குறியே. கஸ்டமர் உன்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க? என நடராஜன் பொரிந்து தள்ளினான். நெற்றி புடைத்து வீங்கிவிட அந்த கடுப்பை மறைக்காமல் அவளிடம் காட்டினான். சார், ரொம்ப பேசாதீங்க. காலையில 6 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இப்படி வேலை வாங்கினா தூங்காம என்ன செய்வாங்க? இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க? முதல்ல அத சொல்லுங்க. என இவளும் பதிலுக்கு எரிச்சலாக கேட்டாள். அசோகன் இருவருக்கும் இடையில் வந்து, சார் உன்னை கிளம்ப சொன்னாங்கம்மா. அத சொல்லத்தான் கூப்பிட்டேன். ஆனா நீ தூங்கிட்டு இருந்த. என சொன்னார். சார், இத முதல்லயே சொல்றத விட்டுட்டு இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. இதுக்கப்புறம் பஸ் பிடிச்சு நான் வீட்டுக்கு போகணும். என அலுத்து கொண்டவாறு மீயாள் உடனடியாக அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு வெளியில் வந்தாள். வேக வேகமாக நடந்து பஸ் ஸ்டாண்டிற்கு வந்தவள் பேருந்திற்காக காத்திருக்க அவள் நேரமென்று ஒரு பேருந்தை கூட கண்ணில் காணவில்லை. கடிகாரத்தை பார்ப்பதும் சாலையை பார்ப்பதுமாக நொடிக்கு ஒரு தரம் பார்வையை அலைபாய விட்டாள். இனிமேல் இந்த மாதிரி நேரம் கழித்து போகச் சொன்னால் வைஷ்ணவியை இருக்கச் சொல்லிவிட வேண்டும். இல்லையென்றால் அஜயை துணைக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைத்து கொண்டாள். 1/2 மணி நேரம் கடந்தும் ஒரு பேருந்தும் வரவில்லை எனவும் ரோட்டில் ஏதாவது ஆட்டோ தென்படுகிறதா என பார்க்க அவள் நேரத்திற்கு என்று வந்த ஆட்டோவிலும் சவாரி இருக்கிறது என சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். போன் ஓசை எழுப்ப எடுத்து பார்த்தவள் வைஷ்ணவி பேரை பார்த்ததும் அட்டன் செய்து காதில் வைத்தாள். ஹலோ மியா, எங்கடி இருக்க? இன்னும் நீ அங்கிருந்து கிளம்பலையா? என பதட்டத்தோடு கேட்டாள். கிளம்பிட்டேன்டி, பஸ்ஸுக்காக நிக்கிறேன். என் நேரம்னு பார்த்து ஒரு பஸ் கூட வரமாட்டேங்குது. கிடைச்சிடும், வந்துருவேன், நீ கவலைப்படாத. என்னடி இவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் ஒரு பஸ் கூட வரலன்னு சொல்ற? ஆட்டோ ஏதாவது பிடிச்சு வந்துடலாம்ல? ஆட்டோவும் கண்ல படலடி. வந்த 2 ஆட்டோவும் சவாரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு என மீயாள் கவலையோடு சொன்னாள். சரிடி, அப்படின்னா நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு வரவா? என வைஷ்ணவி கேட்க, இந்த நேரத்தில் அவளையும் எதற்கு அலைய விடுவானே என வேண்டாம் என சொன்னாள். நான் பாத்துக்கிறேன்டி, வேற வழி இல்லைன்னா நானே உனக்கு ஃபோன் பண்றேன் என சொன்ன மீயாள் அவளிடம் ஆறுதலாக பேசிவிட்டு போனை வைத்தாள். மேலும் சிறிது நேரம் காத்திருக்க அப்போது எந்த வாகனமும் வரும் அறிகுறி தெரியவில்லை எனவும் என்ன செய்வது என்று தெரியாமல் நெற்றியை நீவி விட்டபடி நின்று கொண்டிருந்தாள். அப்போது அவள் அருகில் வந்து நின்று ஒரு கார் ஒலி எழுப்பவும் மெல்ல நிமிர்ந்து யார் என்று பார்த்தாள். ஆதிரன்தான். அவளை ஒற்றை விரல் நீட்டி அருகில் அழைக்க ஜன்னல் வழியாக குனிந்து, என்ன சார் என்றாள். இன்னும் போகாம இங்க என்ன பண்ற? தேவையில்லாம என்ன உட்கார வச்சு நேரத்தை போக்கியது மட்டும் இல்லாமல் என்ன தெனாவட்டா இங்க என்ன செய்கிறாய் என கேட்கிறான். எல்லாம் என் நேரம்டா என மனதில் குமுறியவள் வெளியே போலியாக புன்னகைத்து, அதுவா சார், ஒரு வேண்டுதல் சார், அதனாலதான் நிக்கிறேன் எனச் சொன்னாள். அவளை சந்தேகமாக பார்த்த ஆதிரன், வேண்டுதலா? என்ன வேண்டுதல் எனக் கேட்டான். 10 மணி வரையிலையும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா திருப்பதி வெங்கடாச்சலபதியே இங்கிருந்து தரிசனம் செய்யலாமா? பப்ஜி சாமியாடிகள்னு ஒரு பெரிய மகா சித்தர் சொல்லி இருக்கிறார். அதான் நின்னுட்டு இருக்கேன் என நக்கலாக சொன்னாள். முதலில் அவள் நக்கல் புரியவில்லை என்றாலும் பிறகு புரிந்து கொண்ட ஆதிரன் அவளை முறைத்து பார்த்தான். ஏன் சார் முறைக்கிறீங்க? பஸ் வந்திருந்தா போயிருக்க மாட்டேனா? இங்க என்ன பண்றேன்னு கேட்டா வேற என்ன பதில் சொல்றது? என மீயாள் எரிச்சலுடன் கேட்டாள். ஏன், பஸ் கிடைக்கல அதனால நிக்கிறேன்னு சொன்னா ஆகாதா? எப்பவும் வாய் திறமைய காமிச்சிட்டே இருக்கணுமா? என அவன் கடுகடுத்தான். அது என் கூடவே பிறந்தது, அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போகாது என அவள் பெருமையாகச் சொன்னாள். அப்படியா? மேடம் அப்படியே உங்க வாய் திறமைய காமிச்சு பப்ஜி சுவாமிகள இங்கிருந்து உன் வீட்டுக்கு ஃப்ளைட் விடச் சொல்லி அதுல போயிடு, நான் கிளம்புறேன் என அவன் காரை நகர்த்த, சார் சார் சார், பயமா இருக்கு. நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான் சார்.
உள்ள ஒண்ணும் கிடையாது சார். நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய தைரியசாலி கிடையாது சார். ஒன்லி பில்டப் சார் என கிட்டத்தட்ட கெஞ்சினாள். அவள் கெஞ்சலில் ஆதிரனுக்கு கூட புன்னகை எட்டிப் பார்க்க நினைக்க அதை முயன்று அடக்கிக் கொண்டான். முதல்லயே இப்படி பேசியிருக்கலாம்ல. சரி கார்ல ஏறு. நானே உன்னை டிராப் பண்றேன். என சொல்ல எதுவும் பேசாமல் உடனே தாவி ஏறிக்கொண்டாள். எப்படியோ அந்த இடத்திலிருந்து கிளம்பினால் போதும் என தோன்ற வேறு எதுவும் யோசிக்காமல் ஏறினாள். இவன் உதவுகிறேன் என சொன்னதே பெருசு. இதில் கௌரவம் பார்த்து கொண்டு நின்றிருந்தால் போடி என்று அவன் கிளம்பி போய்விடுவான். சார், உங்களுக்கு என் காலனிக்கு வழி தெரியாதுல்ல? நான் சொல்றேன். அப்படியே போங்க என சொல்ல அவன் அவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு பிறகு ஒன்றும் சொல்லாமல் சாலையில் கவனம் பதித்தான். தெரு முனைக்கு வந்ததும் காரை நிறுத்தச் சொல்லி இறங்கிக் கொண்டவள், 5 நிமிஷம் தான் சார். நானே நடந்து போயிடுவேன். காலனி கிட்ட எல்லாம் வர வேண்டாம். வந்தா ஏதாவது தப்பா பேசுவாங்க என சொன்னவள் அவனிடம் விடை பெற்று கிளம்ப அவளை தடுத்து நிறுத்தியவன், இங்க பாரு, இது ஒரு மனிதாபிமான உதவிதான். இத சாக்கா வச்சுக்கிட்டு எந்த அட்வான்டேஜும் என்கிட்ட எடுத்துக்க கூடாது. நாளைக்கு வேலைக்கு சரியான நேரத்துக்கு வந்துடணும் என எச்சரித்து விட்டே ஆதிரன் கிளம்பினான். அவன் பேச்சு ஒன்றும் புதியதில்லை என்பதால் பெரிதாக அவளை பாதிக்கவில்லை. அங்கிருந்து நகர்ந்து பாதி தூரம் செல்லும்போது அந்த குடிகாரன் வந்து வழிமறித்து அவளிடம் வம்பு செய்ய ஆரம்பித்தான். அவனோடு கூட இன்னும் 2 பேர் சேர்ந்து மீயாளை தொந்தரவு செய்ய அவர்களிடமிருந்து தப்பித்து வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டாள். மறுநாள் காலையில் எழுந்து வேலைக்கு கிளம்பும்போது பக்கத்து வீட்டு குடிகாரன் வீட்டில் ஒரே சத்தமாக இருந்தது. என்னவென்று விசாரித்து பார்த்தால், நண்பர்களோடு குடித்துவிட்டு ஊர் சுற்றும்போது அவனுக்கும் அவனுடைய நண்பர்கள் 2 பேருக்கும் அடிபட்டு விட்டதாம். யாரோ வேகமாக காரை அவர்கள் மேல் மோதி விட்டார்களாம். கேட்டதும் மீயாளுக்கும் வைஷ்ணவிக்கும் சந்தோஷம் தாளவில்லை. ஒருவரின் துக்கத்தில் சந்தோஷப்படுவது தவறுதான். ஆனால் என்னவோ அந்த குடிகாரனுக்கு என்றதும் இரக்கம் தோன்றவில்லை. அப்பா, கொஞ்ச நாளைக்கு இவன் தொல்லை இல்லடி. எங்க வேற வீடு பார்க்க வேண்டி இருக்குமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் என வைஷ்ணவி சொன்னாள். எனக்கு மட்டும் என்ன வைஷு? எனக்கும் அதே பயம்தான். உன்னை இங்க தனியா விட்டுட்டு வேலைக்கு போகவே அவ்வளவு பயமா இருந்துச்சு. நல்ல வேளை அவன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் என மீயாளும் சொன்னாள். அது சரிடி, அவன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கிட்ட அதே மாதிரி நடந்துக்கிட்டா என்ன பண்றது என வைஷ்ணவி கலவரத்துடன் கேட்டாள். எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல வைஷு. இங்க விசால் இருக்கான், பாதுகாப்பா இருக்கும்னு தானே நாம குடி வந்தோம். பேசாம மறுபடியும் அவன் பிரச்சனை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா விசால் கிட்ட சொல்லுவோம். அப்படியும் அவன் சரி வரலன்னா வேற ஏதாவது வழிய யோசிப்போம். சரிடி, நேரமாச்சு பாரு. அப்புறம் அந்த பீஸ்ட் இன்னைக்கும் உன்னை ஒரு வழி பண்ணிடுவான். சீக்கிரம் கிளம்பு என வைஷ்ணவி சொல்ல அப்போதுதான் மணியை பார்த்த மீயாள் ஐயையோ என்ற பதட்டத்துடன் அவளிடம் விடைபெற்று கிளம்பினாள். ஆதிரன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது மணி 7:30 இருந்தது. இன்றும் அவனிடம் என்ன பேச்சு வாங்கப் போகிறோமோ என்ற பயத்துடன் தான் உள்ளே நுழைந்தாள். அதற்கு தகுந்தது மாதிரி அவளுக்கு பதிலாக வினோத் இன்றைக்கு அவனுக்கு காப்பி கொண்டு சென்றிருக்க, அதில் என்ன குறையைக் கண்டானோ? அவள் வீட்டுக்குள் நுழையும் நேரம் காஃபி கப் பறந்து வந்து உடைந்து சிதறி அவள் காலருகே விழுந்தது. எப்போதும் அவனிடம் இத்தனை கோபத்தை பார்த்திராத மீயாள் இன்று பயந்து போனாள். வேகமாக உள்ளே சென்று அம்புஜம் ஆண்டியிடம் என்ன ஆனது என்று கேட்க, அவரோ கவலையுடன், தெரியல மீயா. காலையில இருந்து அவர் இப்படித்தான். எல்லார்கிட்டயும் கோபப்படுறார். நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்தாத்தா என்ன? வர வர தம்பி நடவடிக்கைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இதுல நீயும் வேற எப்பவும் லேட்டா வர. அவர் உன்கிட்ட கோவப்பட்டா உன்னால தாங்க முடியுமா? ஏதோ வினோத்துங்கிறதுனால அவர சமாளிக்கிறான். இதே வேற யாராவது இருந்தா எப்பவோ இந்த வேலைய விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க என சொன்னார். எனக்கும் வினோத் மேல அந்த சந்தேகம் உண்டு அக்கா. நாம ஏதாவது சின்னதா சொன்னாலே அவன் நம்மகிட்ட அப்படி சண்டைக்கு வரான். சார் இவ்வளவு திட்டியும் அடி வாங்கியும் அவன் எப்படி இவ்வளவு பொறுமையா போறான் என மீயால் நேரமானதை கூட மறந்து அவரிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள். பாவம்டி அவன். அவங்க அப்பா இறந்து போனதும் அவனோட அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் சரியான குடிகாரனாம். வினோத்த போட்டு அடி பின்னி எடுத்துடுவானாம். ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து இவன் உடம்புல சூடு வச்சத தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கான். 2 நாளா சாப்பிட காசு இல்லாம பசி மயக்கத்துல தம்பியோட கார் முன்னாடி வந்து விழுந்திருக்கான். தம்பி தான் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்தார். அதுக்கப்புறம் அவனுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னதால இங்கேயே அழைச்சிட்டு வந்துட்டாரு. இங்க இருந்து தான் ஸ்கூலுக்கு போனான். அவனுக்கு ரொம்ப படிப்பு ஏறல. அதனால காலேஜ் போகலைன்னு சொல்லிட்டான். தம்பிக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கதான் வேலை பார்க்கறான்.
தம்பி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவனும் கிளம்பி போவான். எழுந்திருச்சதுல இருந்து தம்பி உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தார். நீ வரலைன்னது தான் வினோத் காப்பி எடுத்துட்டு போனான். நீ வரலைன்னு கோபத்துல இருந்திருப்பார் போல. அந்த கோபத்துல வினோத் மாட்டிக்கிட்டான். அதான் இப்படி காப்பி கப்பு கீழ வந்து விழுந்துருச்சு. அடுத்தது வினோத்தே வந்து விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அம்புஜம் ஆண்டி சொல்லிக் கொண்டிருக்க, அவர் சொல்லி முடித்த அடுத்த நிமிடமே வினோத் படிகளில் உருண்டு கீழே வந்து விழுந்தான். அவனைப் பார்த்ததும் அம்புஜமும் மீயாளும் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு, "என்னடா இந்த படியில அங்கப்பிரதட்சணம் பண்ற? இதையே கோயில்ல பண்ணா கூட புண்ணியமா இருந்திருக்கும்" என அம்புஜம் சிரித்தார். இடுப்பை பிடித்துக்கொண்டு எழுந்த வினோத், "மாமி, உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? ஏதோ மியா அக்கா பாவம் திட்டு வாங்கக் கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல நான் காப்பி எடுத்துட்டு போனேன். சார் என்ன கடுப்புல இருந்தாரோ, எல்லாத்தையும் என்கிட்ட காட்டிட்டார். சரி மியாக்கா, நீ வந்துட்டா சார் உன்னை மேல வரச் சொன்னார். நீ கிளம்பு. அம்பு மாமி, எனக்கு ஒரு காப்பி போடுங்க. கீழ விழுந்ததுல இடுப்பு வலி தாங்கல. உங்க காப்பி குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும்" என்றபடி சமையல் அறைக்குச் சென்றான். இவனை எந்த லிஸ்டில் சேர்த்துக் கொள்வது என தெரியாமல் இருவரும் புன்னகையோடு தலையில் அடித்துக் கொண்டனர். ஆதிரன் இன்னும் காப்பி குடிக்காததால் மீயாள் அவனுக்கும் வினோத்துக்கும் சேர்த்தே காப்பி போட்டு ஒரு கப்பை வினோத்திடம் தந்துவிட்டு இன்னொரு கப்பை எடுத்துக்கொண்டு மாடி ஏறினாள். எதற்காக இப்படி கோபப்படுகிறான் என தெரியாததால் கொஞ்சம் கலவரத்துடனேதான் அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள். பால்கனியில்தான் ஆதிரன் நின்றிருந்தான். இன்று உடற்பயிற்சி செய்யவும் போகவில்லை போல. நேரம் கழித்து வந்தது தவறுதான். ஆனால் அதற்கு இத்தனை கோபப்பட வேண்டுமா என மீயாளுக்கு யோசனையாகத்தான் இருந்தது. அவனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்து தான் நேரம் கழித்து வந்ததால் அந்த கோபத்தை தன்னிடம் காண்பிக்க நினைக்கிறானோ என்று கூட யோசித்தாள். மெதுவாக அவன் பின்னால் நின்று, சார் என அழைத்தாள். திரும்பி பார்த்தவனின் முகம் கோபத்தில் சிவந்திருக்க, மணியை பார்த்தவன் அழுத்தமாக அவளை பார்த்து, டைம் இப்ப என்னாச்சு என கேட்டான். சார், சாரி சார். நான் வேணும்னே லேட்டா வரல. பக்கத்து வீட்ல ஒரு குடிகாரன் ரொம்ப நாளா எங்ககிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் கூட நேத்து அவனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்கு நேத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். அத பத்தி காலனில பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நின்னு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க லேட் ஆயிடுச்சு என சிறிது மலர்ந்த முகத்துடன் சொன்னாள். அவள் முகத்தையே பார்த்திருந்தவன், ரொம்ப சந்தோஷம் போல எனக் கேட்டான். ஆமா சார், ரொம்ப என்று முகம் முழுவதும் மலர கண்களை விரித்துச் சொன்னாள். அவளையே ஆழ்ந்து பார்த்திருந்தவன், எனக்கு தெரியும் எனச் சொன்னான். அவள் குழப்பமாக பார்த்து, என்ன தெரியும் எனக் கேட்டாள். நீ சந்தோஷப்படுவன்னு தான் என சொல்ல, அவள் அவனை புரியாமல் பார்த்தாள். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். உனக்கு புரியவே வேண்டாம். போய் வேலைய பாரு என சொன்னவன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். போகும் அவனையே யோசனையோடு பார்த்திருந்தவள் ஒரு பெருமூச்சின் பின் அவனுக்காக உணவு தயாரிக்க கீழே சென்றாள். அத்தியாயம் 18. நேரம் கழித்து வந்ததால் அவன் கோபப்படுவதற்கு முன்னால் சீக்கிரம் உணவு தயாரிப்போம் என அவசரமாக அவனுக்கு உணவு தயாரித்து வைத்துவிட்டு அவனை அழைக்க மேலே சென்றாள். அவனும் ஷார்ட்ஸுடன் அவளுக்காக குளிக்காமல் காத்திருக்க, இதை இவன் விடவே மாட்டானா என ஆயாசமாக வந்தது. அவளை பார்த்ததும் எழுந்து குளியலறை நோக்கிச் செல்ல, சார் என தயக்கமாக அழைத்தாள். அவன் நின்று தலையை மட்டும் திருப்பி என்ன எனும் விதமாக பார்த்தான். அது வந்து, நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு எஸ்கியூஸ் பண்ணக்கூடாதா சார் என தவிப்புடன் கேட்டாள். அவன் புருவம் சுருக்கி புரியவில்லை எனும் விதமாக பார்க்க, வாயத் திறந்து கேட்டாதான் என்ன என அவனை மனதுக்குள் திட்டிக் கொண்டே, அது வந்து குளிக்க வைக்கிற விஷயம்தான் சார். அது மட்டும் என்னால ஈஸியா எடுத்துட்டு போக முடியல. ரொம்ப நெருடலா இருக்கு சார். அது மட்டும் வேண்டாமே சார். நீங்க வேற என்ன சொன்னாலும் கேக்குறேன். ப்ளீஸ் சார் எனக் கெஞ்சினாள். ஏன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இவனிடம் எப்படி சொல்லி என்னவென்று புரிய வைப்பது என எரிச்சலாக வந்தாலும், அது வந்து அந்த மாதிரி என்னால என்னால செய்ய முடியல. எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல சார் என சொன்னாள். வேணும்னா எங்கேயாவது போய் பழகிட்டு வரியா என அவன் சாதாரணம் போல கேட்க அவளுக்குத்தான் பற்றிக் கொண்டு வந்தது. என்ன சார் பேசுறீங்க? பின்ன இதெல்லாம் பழக்கம் இல்லனா வேற என்ன கேட்க முடியும் என அவன் அலட்சியமாக கேட்டான். எல்லாம் என் தலையெழுத்து என நொந்து கொண்டவள் கோபத்தோடு தலையை திருப்பிக் கொள்ள, உள்ளே வா என்று விட்டு அவன் குளியலறைக்குச் சென்றான். போடா போ, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ளேயே உனக்கு சமாதி கட்டுறேனா இல்லையான்னு பாரு
என பொறுமை தீர்த்தபடி அவன் பின்னோடு சென்றாள். உள்ளே சென்று அவனை திட்டிக்கொண்டே சோப்பை கைகளில் எடுத்து அவன் மேலே வைக்க, வழக்கம் போல் அவள் உடல் சிலிர்த்து அடங்கியது. எப்போதும் போல பார்வையை திருப்பி சோப்பு போட்டுக் கொண்டிருந்தவள் யதார்த்தமாக அவனை பார்க்க, அவனோ அவளையே ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையை சந்தித்தவள் திடுக்கிட்டு திரும்ப பார்க்க, அவனோ அவள் கன்னம் பிடித்து தன்னை பார்க்கச் செய்தான். அவன் கண்களைப் பார்த்தவளுக்கு வேறு ஒன்றும் ஓடவே இல்லை. அவன் கண்களிலேயே கட்டுண்டு கிடந்தாள். அவன் கண்களில் என்ன இருந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அதிலிருந்த ஏதோ ஒன்று அவள் பார்வையை அங்கே இங்கே திருப்ப விடவில்லை. அவன் அவளை நோக்கி நெருங்கி வர, அவள் அவனை விலகவும் இல்லை. தன் பார்வையை திருப்பவும் இல்லை. அப்படி ஒரு ஆழ்ந்த மாயையில் சிக்கியிருந்தாள். அவளை நெருங்கியவன் அவள் நெற்றியில் அழுத்தமாக இதழ் பதிக்க, கண்களைத் தன்னால் மூடிக்கொண்டாள். அடுத்து தாபத்துடன் அவள் இதழை நெருங்க இருந்த நேரம், வெளியில் ஏதோ குரல் கேட்க, சட்டென்று கண் விழித்தவள் அவனைப் பிடித்துத் தள்ளிவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். இது எப்படி? அவனைப் போய் எப்படி? இவ்வளவு நெருங்கி நிற்கிறோம். அவன் தன்னைப் பற்றி என்ன நினைத்திருப்பான்? என வெக்கிப் போனாள். அவனுக்குத் தேவையான உடையை எடுத்துக் கட்டிலில் வைத்தவள், கதவைத் தட்டிவிட்டு டவலை அவன் கைகளில் கொடுத்துவிட்டு, அவன் முகத்தைக் கூடப் பார்க்காமல் வேகமாக வெளியேறிவிட்டாள். அவனுக்கு டைனிங் டேபிளில் உணவு எடுத்து வைத்தவள், ஒருவித குறுகுறுப்புடன் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்காமல் உணவு பரிமாறினாள். அவள் முகத்தையே பார்த்து இருந்தவனுக்கு என்ன தோன்றியதோ, ஒரு சில நிமிடங்கள் உணவை உண்ணாமல் அவள் முகத்தையே பார்த்திருக்க, அவன் சாப்பிடவில்லை என்றதும் அவனை நிமிர்ந்து பார்க்க, அவனோ இப்பொழுது அவளது கண்களை ஒருவித ஆசையுடன் பார்த்துவிட்டு, புன்னகையுடன் உணவை உண்ண ஆரம்பித்தான். அவன் புன்னகையில் அவள்தான் தடுமாறிப் போனாள். ஏன் இப்படி சிரிக்கிறான்? இவன் முகத்த கடுகடுன்னு வச்சுக்கிட்டு இருந்தாலே தேவலாம் போலவே. ஐயோ மியா, நீ என்னடி இவ்வளவு வீக்கா இருக்க? இது கடுகளவு வெளியில தெரிஞ்சாலும் உன் அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துடுமே. அவன பார்த்து இப்படி ஜொல்லு விட்டுட்டு அவனுக்கு சோப்பு போட பிடிக்கலைன்னா அவன் காரி துப்ப மாட்டான். இந்த ஆன்டி ஹீரோஸ் எல்லாம் ஏன் தான் இவ்வளவு அழகா இருந்து தொலைக்கிறானுங்களோ? அதனால தானே எல்லா பொண்ணுங்களும் விழுந்து தொலைக்கிறாளுக. இவனுங்களால தான் இப்ப ரகடு பாய்ஸ் கான்செப்ட் கொடிகட்டி பறக்குது. என்னத்த சொல்ல? நாமளும் அவன்கிட்ட விழுந்துடாம காப்பாத்து முருகா என வேண்டிக் கொண்டாள். எப்போதுமில்லாமல் ஒருவித புன்னகையுடனே ஆதிரன் கம்பெனிக்கு கிளம்பிச் செல்ல, அவளோ பொறுமையாக சாப்பிட்டு முடித்து கிளம்பினாள். மீயாள் சோறும் செல்ல, அங்கே அவளுக்கு முன்னதாகவே விஷால், அஜய், அன்வர், வைஷ்ணவி எல்லோரும் நோட்டீஸ் கொடுக்கவென்று கிளம்பியிருந்தார்கள். என்னடா இந்த ஆஃபர் எப்பதான் முடியுமா? டெய்லி நோட்டீஸ் குடுக்குறதும், விளம்பரம் பண்ண அட்டப்பட்டிய மாட்டிக்கிட்டு முன்னாடி நிக்கிறதும் ஒரே எரிச்சலா இருக்கு என மீயாள் கடுப்புடன் சொன்னாள். அட்டப்பெட்டிய மாட்டிக்கிட்டு நிக்கிறதுக்கு கொஞ்சம் லீவு விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்டி. ஏன்னா தமிழ் புத்தாண்டு ஆஃபர் முடிஞ்சிடுச்சு. இனிமே ஆடி ஆஃபர் தான். ஜூலை மாசம் தானே. அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. அதுவரையிலும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் என வைஷ்ணவி சொன்னாள். இவனுங்க சரியான பைத்தியக்காரனுங்கடி. எப்ப வேணும்னாலும் எத வேணும்னாலும் மாத்துவானுங்க. அதனால இவனுங்கள நம்பிடாத. இந்த வெயில்ல ரோடு ரோடா அலைய ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இதுல காலையில போய் அந்த பீஸ்டுக்கு தொண்டூலியம் வேற பண்ண வேண்டியதா இருக்கு என மீயாள் எரிச்சல் படுவது போல் சொன்னாலும் அவள் குரலில் வழக்கமான கடுகடுப்பு இல்லை. என்ன மீயா, வர வர உன் பேச்சுல எரிச்சல் கம்மியா இருக்கே. என்ன விஷயம்? அந்த ஆதி சார் அவர் கிராஜுவேட் பாடிய காட்டி உன்னை கரெக்ட் பண்ணிட்டாரா என வைஷ்ணவி நமட்டுச் சிரிப்போடு கேட்க, மீயாளைத் தவிர எல்லோரும் சிரித்து விட்டார்கள். ஏண்டி இப்ப தேவையில்லாம பேசுற என மீயாள் முறைத்தாள். இல்ல, முன்னெல்லாம் அவர பத்தி பேசுனாலே எரிஞ்சு விழுவ. அதோட அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே உன் மூஞ்சில கடுகு போட்டா மட்டும் இல்ல, அப்பளம், வடகன்னு எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளவு சூடு இருக்கும். ஆனா இப்பல்லாம் கேஷுவலா வரியே, அதான் கேட்டேன். அதுக்குன்னு அதே போலவா இருக்க முடியும்? இததான் வேலைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க வேண்டியது தானே என சாதாரணம் போல் சொன்னாள். சரி மீயா, நீ சொல்றேன்னு நம்புறேன். ஆனா பின்னால ஒரு நாள்ல வந்து அவர் சிரிப்பு நல்லா இருக்கு, பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு, பேச்சு நல்லா இருக்கு, எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு ஏதாவது சொன்ன, அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன். அடி நீ வேற ஏண்டி? அந்த பீஸ்ட் இன்னைக்கு தான் கொஞ்சமாவது சிரிப்புன்னு ஒரு உணர்ச்சிய மூஞ்சில காமிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள அவரை என் கூட டூயட் பாட விட்டுடாத. அவரு என்ன காண்டுல என்ன வேலை வாங்குறாருன்னு இன்னும் தெரியல. அதுக்குள்ள எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு கனவு காணுற. அதுக்கு மருதநாயகம் படம் வர்ற மாதிரி கனவு கண்டாலும், ஒரு நேரம் இல்லாட்டினாலும் ஒரு நேரமாவது நடக்கும் என மீயாள் அலுத்துக் கொண்டாள். அப்படி நீ கரெக்ட் பண்ணா அது மூலமாவது எங்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும்னு நம்புறோம்.
அந்த கனவு கூட நீ காண விட மாட்டியா? என வைஷ்ணவி பெருமூச்சு விட்டாள். அப்ப அதுக்காகவே அவர கரெக்ட் பண்ணுன்னு சொல்ற, அப்படித்தானே? என மீயாள் சிரிப்போடு கேட்டாள். ஆமாடி, அவர கரெக்ட் பண்ணி தயவு செஞ்சு எங்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி குடு. என மற்ற ஆண்களும் சொல்ல, சரி சரி, எனக்கு மத்தியானம் மட்டன் பிரியாணி வாங்கி தந்தா இத பத்தி நான் யோசிக்கிறேன். என மீயாள் பெரிதாக அலட்டிக் கொண்டாள். நீ என்ன கேட்டாலும் வாங்கி தர்றோம். இத மட்டும் செஞ்சா போதும். சரி சரி, ரொம்ப கெஞ்சாதீங்க. முயற்சி பண்ணி பார்க்கிறேன். என சொல்ல இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆதிரன் முகம் இறுக தனது இருக்கையில் அமர்ந்திருந்தான். ஆரம்பத்திலிருந்து அவர்கள் பேசியதையெல்லாம் ஒருவித சிரிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தான். இடையில் வைஷ்ணவி மீயாளை கிண்டல் செய்யும்போது ஒருவித ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தவன், கடைசியாக அவனை கரெக்ட் பண்ணி எங்களுக்கு விடுதலை வாங்கிக் கொடு என்று சொன்னதைக் கேட்டதும் ஆதிரன் முகம் இறுகிவிட்டது. இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்! என்னை ஏமாற்ற எல்லோரும் சேர்ந்து திட்டம் போடுகிறார்கள். வன்மத்தோடு அந்த லேப்டாப் திரையை வெறித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ரகுவரன், நான் சொன்னப்ப கேட்டியா ஆதி? பாத்தியா அவங்கள? அவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. 2 மாசமா இங்க வச்சு அவங்கள உண்டு இல்லன்னு செய்றோம். ஆனாலும் அவங்க புத்தி மட்டும் மாறுதா பாரு. அட்லீஸ்ட் இதெல்லாம் எதுக்காகன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாவது தோணுச்சா பாரு. நான் வந்து இவ்வளவு நாளும் என்ன மீட் பண்ணணும்னு கூட அவங்க ட்ரை பண்ணல. ஆரம்பத்துல அவங்க என்ன மீட் பண்ணணும்னு சொன்னப்ப நான் கொஞ்சம் பிகு பண்ணேன் தான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தாலும் எதுவும் கேட்காம கண்டுக்காம போயிடுறாங்க. இவங்களுக்கு அவ்வளவு திமிர். இன்னும் அப்படியே விட்டா திமிர் ஏறத்தான் செய்யுமே தவிர குறையாது. இவங்கள என்கிட்ட விட்டுட்டு தயவு செஞ்சு இனிமே அவங்க தண்டனையில நீ தலையிடாத என சொன்னான். ஒன்றும் பேசாமல் ஆதிரன் கணினி திரையையே வெறித்துக் கொண்டு அமர்ந்திருக்க, அவன் தோளைத் தொட்டு உலுக்கியவன், ப்ளீஸ்டா, இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு நீ இவ்வளவு தூரம் யோசிக்காத. இந்த பிரச்சனையை என்கிட்ட விடு. அவங்கள முடிஞ்ச வரையிலும் வச்சு செய்யறது என் பொறுப்பு. அப்பத்தான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். உன் பேச்ச கேட்டுத்தான் இவ்வளவு நாளும் அவங்களுக்கு கஷ்டமா வேலை எதுவும் சொல்லாம கொஞ்சம் லூஸ்ல விட்டிருந்தேன். எனக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே ஏதாவது செய்யணும்னு ஒரு வெறியே வந்துடுது. எனக்காகவாது கொஞ்ச நாள் அவங்கள என்கிட்ட விடேன் என சொன்னான். ஒரு பெருமூச்சுடன், சரிடா, இனி அவங்க தண்டனை விஷயத்துல நான் எதுவும் தலையிட மாட்டேன் என சொன்னவன் மீண்டும் அவர்களெல்லாம் பேசிக் கொண்டிருந்த அந்த லேப்டாப் திரையில் பார்வையை பதித்தான். நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன்டா. ஒரு முக்கியமான பிசினஸ் டீலிங் இருக்கு. நீ இங்க இருந்து பாத்துக்கோ என்றவாறு ஆதிரன் கிளம்பி போய்விட, போகும் அவனையே பார்த்திருந்த ரகுவரன் பின் புன்னகையோடு அந்த லேப்டாப் திரையை பார்த்தான். அதில் தெரிந்த இரு பெண்களையும் கூர்ந்து பார்த்தவன் பின் குரோதத்தோடு புன்னகைத்தான். இனி நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்குறேன் என சொன்னவன் கண்களை மட்டும் என சொன்னவன் கண்களை மட்டும் கண்டிருந்தால் இரு பெண்களும் நிச்சயம் அரண்டு போயிருப்பார்கள். அத்தியாயம் 19. மறுநாள் ஆதிரன் வீட்டிற்கு மீயாள் ஒருவித துள்ளலோடு சென்றாள். இன்று நேரத்தோடு வந்திருந்த மீயாளை அம்புஜம் ஆச்சரியத்தோடு பார்த்தார். என்னடி இது, அதிசயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்து தம்பிகிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்ப, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட. என்ன விசேஷம் என சிரிப்போடு கேட்டார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. டெய்லி லேட்டா வரேன். சாரு என திட்டி திட்டி அலுத்து போயிருப்பாரு. இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரமா வந்து அவர் வாய்க்கு ரெஸ்ட் கொடுப்போம்னு நினைச்சேன். அதனாலதான் என கண் சிமிட்டி சொன்னாள். சரி, சீக்கிரம் காப்பி போட்டு எடுத்துட்டு போ. நான் அவருக்கு கஞ்சி ரெடி பண்றேன் என சொல்லிவிட்டு அம்புஜம் வேலையில் இறங்கிவிட்டார். அவளும் என்றுமில்லாத விதமாக இன்று ஒருவித ஆர்வத்தோடு அவனுக்கு காப்பி போட ஆரம்பித்தாள். தனக்கு ஒரு கப்பில் காப்பியை ஊற்றி அதை ஆற அமர ருசித்துவிட்டு பிறகு அவனுக்கு ஒரு கப்பில் ஊற்றி எடுத்துக்கொண்டு மாடி ஏறினாள். அவள் கதவை தட்டியபடி நின்று கொண்டிருக்க அவன் அப்போதுதான் எழுந்திருப்பான் போல சோம்பல் முறித்த வண்ணம் கதவை திறந்தான். அவளை பார்த்ததும் ஆச்சரியத்துடன் கண்களை விரித்துவிட்ட பிறகு முகம் மாற, என்ன, அதுக்குள்ள வந்துட்ட என கேட்டான். சார், நீங்க சொன்ன டைம் இதுதான். நான் எப்பவும் லேட்டா வருவேன். இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன் என புன்னகைக்க அவன் ஒன்றும் பேசாமல் உள்ளே நகர்ந்து சென்றான். அவன் பின்னோடு சென்று காப்பியை நீட்ட, நான் இன்னும் பிரஷ் பண்ணல என சொன்னான். ஓகே சார். நான் பேஸ்ட் பிரஷ் எடுத்து வரவா? தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன் என்றவாறு குளியலறைக்குள் புகுந்து கொள்ள, என்ன ஒரு ஆச்சரியம்! இவன் தானே தன் வேலையை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறானே என அவனை வித்தியாசமாக பார்த்தாள். எப்படியோ நமக்கு தொல்லை விட்டால் சரி என நினைத்தவள் பால்கனியில் நின்று இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தாள். அவன் குளியலறை கதவை திறந்து வெளியே வரும் சத்தம் கேட்டதும் மீண்டும் காப்பி கப்பை அவனிடம் எடுத்து நீட்ட மறுக்காமல் வாங்கிக் கொண்டான். பால்கனியில் நின்று அவனும் வெளியே வேடிக்கை பார்க்க அவனோடு சென்று அவளும் நின்று கொண்டாள்.
குதூகலத்தோடு இயற்கையை ரசிக்கும் அவள் குழந்தைத்தன்மையை பார்த்ததும் அவன் மனம் இடறியது. ஆனாலும் ரகுவரனின் எச்சரிக்கையை நினைவில் இருத்திக் கொண்டான். தலையை உலுக்கி ஆதிரன் மீண்டும் வெளியில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்க அவனை மீயாள் விசித்திரமாக பார்த்தாள். அவளின் பார்வையைக் கண்டவன், என்ன அப்படி பாக்குற? ஓ, போய் கஞ்சி ரெடி பண்ணு என சொல்ல அவள் தயக்கத்தோடு, எனக்கு அது ரெடி பண்ண தெரியாது சார் என சொன்னாள். எத்தனை நாளைக்கு அதையே சொல்லுவ? ஏதோ ஆரம்பத்துல தெரியாதுன்னு சொன்னதால அம்புஜாக்காவ ரெடி பண்ண சொன்னேன். அதுக்காக தினமும் அவங்களையே பண்ண சொல்ல முடியுமா? நீ சும்மா தானே இருக்க. போய் அவங்க கூட நின்னு எப்படி பண்றதுன்னு கத்துக்கோ. நாளையில இருந்து நீதான் அதையும் ரெடி பண்ணி தரணும் என அழுத்தத்தோடு சொன்னான். இவனுக்கு திடீரென்று என்ன ஆனது என யோசனையுடன் பார்த்தவள் சரி என தலையாட்டிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். அவள் கீழே இறங்கிச் சென்றதை பார்த்தவன் அவனும் உடற்பயிற்சி அறைக்குச் சென்றான். அவன் உடற்பயிற்சி முடிந்து வெளியே வரும்போது சரியாக பவுலில் கஞ்சியோடு அவனது அறைக்குள் நுழைந்தாள். அவன் வழக்கம் போல லேப்டாப்பில் வேலையை பார்க்க அவனுக்கு ஸ்பூனில் கஞ்சியை ஊட்டத் தொடங்கினாள். அவள் அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அவனோ தப்பித்தவறி கூட அவள் பக்கம் திரும்பவே இல்லை. மீண்டும் இவனுக்கு என்ன ஆனது என மனம் யோசனையில் மூழ்க அவன் வாயருகே கொண்டு போன ஸ்பூனில் இருந்த கஞ்சியை அவன் கைகளில் கொட்டிவிட்டாள். அவன் ஏய் என அதட்டியதும்தான் அவள் அவனின் கைகளை பார்க்க அவனோ அவளை முறைத்துக் கொண்டிருந்தான். ஐயோ, சாரி சார், ரொம்ப சாரி, நான் கவனிக்கல என பதற்றத்துடன் எழுந்து நின்றாள். கஞ்சி ஊட்டும்போது கவனம் இங்க இல்லாம வேற எங்க வச்சிருக்க என அவன் எரிந்து விழுந்தான். சாரி சார், நான் இதோ துணி எடுத்துட்டு வந்துடுறேன் என அவள் நகரப்போக, எங்க போற என அவன் அழுத்தத்தோடு கேட்டான். துணி எடுத்துட்டு வர்றதுக்கு சார் என அவள் சொல்ல, ஏன் இதெல்லாம் துணி இல்லையா என அவள் சுடிதார் துப்பட்டாவை காட்ட, என்னது, இதுல துடைக்கணுமா என அவள் திகைப்போடு கேட்டாள். ஏன் இதுல தொடச்சா என்ன குறைஞ்சு போய்விடுவியா என அவன் கடுப்போடு கேட்டான். அப்படி இல்ல சார், இது 2000 ரூபாய் கொடுத்து வாங்குனது. இத போய் இப்படி துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண சொல்றீங்களே, அதான் யோசிச்சேன் என அவள் இன்னும் தயங்கினாள். இப்போ துடைக்க போறியா இல்லையா என அவன் கூர்பார்வையோடு கேட்க அந்த பார்வையை மீறும் தைரியம் அவளுக்கு இல்லையே. அதனால், சரி சார், கோவப்படாதீங்க, நான் தொடச்சு விடுறேன், உட்காருங்க என சொன்னவள் அவன் கைகளில் ஒட்டியிருந்த கஞ்சியை தன் சுடிதார் துப்பட்டாவால் துடைக்க ஆரம்பித்தாள். துடைத்து முடித்ததும் அவனை நிமிர்ந்து பார்க்க அதுவரை அவளையே பார்த்திருந்தவன் அவள் நிமிர்ந்து பார்த்ததும் சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டான். போதும், நான் ஆபீஸ் கிளம்பணும், குளிக்கலாம், சீக்கிரம் வா, லேட் ஆகுது என சொன்னவன் குளியல் அறைக்குள் நுழைந்து கொள்ள, இத மட்டும் இவன் விடவே மாட்டான் போலிருக்கிறதே என தலையில் அடித்துக்கொண்டு அவன் பின்னால் சென்றாள். குளியல் அறையிலும் அவளிடம் பாராமுகம்தான். முதலில் ஏன் இப்படி இருக்கிறான் என ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தவள் பிறகு இதுவும் நல்லதுக்குத்தான் என நினைத்து அமைதியானாள். ஆனால் அவள் அமைதியில் அவனுக்குள் தான் எரிமலை குமுறியது. தான் அவளை பாதிக்கவே இல்லை எனத் தோன்றியதுமே தோற்றுப்போனதைப் போல் உணர்ந்தான். வெளியில் வந்து அவள் எடுத்துக் கொடுத்த டவலை வாங்கிக் கொண்டவன், கொஞ்ச நேரம் நான் வர வரைக்கும் இங்கேயே இரு, கீழே போக வேண்டாம் என சொன்னான். என்ன, இவன் இப்படி சொல்கிறான்? பிறகு நான் எப்படி அவனுக்கு உணவு தயாரிப்பது என அவள் யோசனையோடு நிற்க, டவலை கட்டியபடி வெளியில் வந்தவன் தனக்கு அவள் எடுத்து வைத்திருந்த உடைகளை பார்வையிட்டான். என்ன சார், இந்த Dress உங்களுக்கு ஓகே தானே என்றபடி மீயாள் அவன் அருகில் வந்து நின்றாள். ஓகேதா என சொல்லியவன் அவள் கைகளில் அந்த உடைகளை கொடுத்து, இந்தா பிடி என்றான். இதை ஏன் சார் என் கையில கொடுக்கறீங்க என அவள் புரியாமல் பார்த்தாள். இதை எனக்கு நீயே போட்டு விடு என சொல்ல, என்னதே, நான் போட்டு விடணுமா என திகைத்து பார்த்தாள். எல்ல மீறி போறடா, எல்ல மீறி போற, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு என மனதுக்குள்ளேயே அவனை வறுத்து எடுத்தாள். ஏன் சார், இத கூட உங்களால போட்டுக்க முடியாதா என அவள் கடுப்போடு கேட்டாள். தாராளமா செய்ய முடியும். ஆனா உன்னை எதுக்கு நான் வேலைக்கு வச்சிருக்கேன் என அவன் எகத்தாளமாக கேட்டான். உலகத்திலேயே ட்ரெஸ் போடுறதுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் வச்ச ஒரே ஓனர் நீங்களாதான் சார் இருக்கும் என அவள் கடுகடுத்தாள். மேபி என அவன் தோள்களை குலுக்கி விட்டான். அப்படியே அவன் மண்டையில் 2 போடலாம் என கைகள் பரபரத்ததை அடக்கிக் கொண்டவள், சார், இந்த இன்னர்ஸ் எல்லாம் நீங்களே போடுவீங்களா இல்ல அதையும் நானே போட்டு விடணுமா என எரிச்சலோடு கேட்டாள். சட்டென்று ஆதிரனுக்கு சிரிப்பு வந்து விட்டாலும் அதை காட்டிக் கொள்ளாமல், தேவைப்பட்டா அதுவும் செய்யற மாதிரி இருக்கும் என சொன்னவன் அவள் கைகளில் இருந்த உள்ளாடைகளையும் பேண்ட்டையும் வாங்கிக் கொண்டு உடைமாற்றும் அறைக்குள் சென்றான். அப்பாடா, இந்த மட்டுமாவது இவனுக்கு அறிவிருக்கிறதே என கடுப்போடு அவன் வெளியில் வருவதற்காக காத்திருந்தாள். அவன் வந்தது மடிப்பு களையாமல் அவனுக்கு சட்டையை மாட்டிவிட்டவள்
டை, கோட் என அனைத்தையும் மாட்டிவிட்டாள். கடைசியாக சாக்ஸையும் ஷூவையும் கூட போட்டுவிட்டாள். சார், நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், போகவா? எனக் கேட்க, அவன் அப்போதுதான் அவளை விடுவித்தான். தப்பித்தால் போதும் என அவளும் அவன் தலையாட்டிய வேகத்தில் கீழே இறங்கி ஓடிவிட்டாள். வேகமாக அவனுக்கு சாப்பாடு செய்து அதை பரிமாறிவிட்டு, தானும் சாப்பிட்டுவிட்டு கிளம்ப, அவனுக்கு ஹோட்டலில் ஏதோ மீட்டிங் இருப்பதாகவும், மதியத்துக்கு மேல் தான் ஷோரூம் வருவேன் என சொல்லிவிட்டு கிளம்பினான். சரி என தலையாட்டிக் கொண்டவள் தன் ஸ்கூட்டியில் ஏறி ஷோரூம் நோக்கிச் சென்றாள். அங்கே சென்றால் மீயாளுக்கு இன்னொரு ஆப்பு காத்திருந்தது. ஏற்கனவே அவன் சட்டையை மாட்டிவிடச் சொன்னதில் எரிச்சலாக இருந்தவள் இப்போது மறுபடியும் அவளுக்கு குடோனிலேயே வேலை எனவும் இன்னும் எரிச்சலாகி விட்டாள். என்னடி இது, எதுக்காக திரும்பவும் அங்கேயே மாத்திட்டாங்க? ஏதாவது பிரச்சனையா வைஷு? என மீயாள் யோசனையோடு கேட்டாள். தெரியலடி, நமக்கு மட்டும்தான் குடோன்ல வேலை, அவனுங்களுக்கு அதே விளம்பர வேலைதான். என்ன காரணம்னு ஒன்னும் புரியல என வைஷ்ணவியும் சோர்வோடு பதில் சொன்னாள். நான் காலையிலேயே அங்க போய் வேலை செஞ்சுட்டு வந்து இங்கே இது போல ஹெவியா வேலை செஞ்சா கண்டிப்பா என்னால முடியாது வைஷு. எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்றாங்க? ஆதியும் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு வேற எங்கேயோ போயிட்டார். அவர் வந்தாலாவது பேசி பாப்பேன் என மீயாள் கவலையோடு சொன்னாள். ஏண்டி, அவர்கிட்ட பேசி பாப்பேன்னு சொல்றியே? ஏண்டி, அவர்கிட்ட பேசி பாப்பேன்னு சொல்றியே? இங்க வேலை மாத்துறது ஓனர் அவருக்கு தெரியாமலா இருக்கும்? நம்ம வேலைய அவருக்கு தெரியாம வேறு யார் மாத்தப் போறா? என வைஷ்ணவி எரிச்சலோடு கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் சட்டென்று மீயாள் அவளை திரும்பி பார்த்தாள். அதே நேரத்தில் வைஷ்ணவியும் அவளை பார்த்தாள். அப்படின்னா ஆதி அங்க இல்லனா வேற யார் நமக்கு வேலை மாத்திருப்பா? ஒருவேளை ரகு வேலையா இருக்குமோ என மீயாள் கேட்டாள். தெரியல மியா. அப்படின்னா நம்ம அவன்கிட்ட பேசி பார்க்கலாம். எவ்வளவு காலம்தான் நாம எதுக்காக இப்படி கஷ்டப்படுறோம்னே தெரியாம கஷ்டப்படுறது. இன்னைக்கு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன வைஷு பேசுற? நாம என்ன அவன்கிட்ட கேட்க மாட்டோம்னா சொன்னோம்? நாம கிட்டக்க போனாலே தெரிச்சு ஓடுறான். சரின்னு அவன்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு கரெக்ட் டைமுக்கு போனா வேலை இருக்கு, பிஸியா இருக்குன்னு ஏதாவது சொல்லி அனுப்பிடுறான். அவனையும் எத்தனையோ தடவை பார்க்க ட்ரை பண்ணிட்டு முடியாம தானே அவனை பார்த்தாலும் கண்டுக்காம இருக்க ஆரம்பிச்சோம். சரிடி. அதான் அந்த பனங்கா மண்டைய இன்னைக்கு சரியா மாட்டியிருக்கானே. போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம் வா. என வைஷ்ணவி அவளை பிடித்து இழுத்துச் சென்றாள். கதவை தட்டிவிட்டு இருவரும் உள்ளே செல்ல, ரகுவரன் இருவரையும் ஏற இறங்க பார்த்தான். உட்காரக்கூடச் சொல்லாமல், என்ன விஷயம்? என முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு கேட்டான். என்ன விஷயமா? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதா? என மீயாள் கோபத்தோடு கேட்டாள். சொன்னாதானே தெரியும் என அவன் ஏளனமாக உதடு வளைத்தான். எங்களை எதுக்கு மறுபடி குடோன்ல வேலைக்கு மாத்திருக்கீங்க? இங்க நீங்க செய்யற வேலை எனக்கு திருப்தியா இல்ல. அதனாலதான். நாங்க 1000 கோடி ரூபாயில அக்ரோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுல உங்களுக்கு திருப்தி இல்லன்னு மாத்தி விடுறீங்களாக்கும்? என மீயாள் நக்கலாக கேட்டாள். இந்த வேலையையே நீங்க இந்த லட்சணத்துல கிழிக்கிறீங்க. இதுல உங்களுக்கு அக்ரோ ப்ராஜெக்ட் வேற குடுக்குறாங்களாக்கும்? என அவளுக்கு மேல் நக்கலாய் ரகுவரன் சொல்ல, வைஷ்ணவிக்கு சிரிப்பு வந்து விட்டது. மீயாள் பார்ப்பதற்குள் மறைத்து விட்டாலும், அவள் கவனித்துவிட வைஷ்ணவியை முறைப்போடு பார்த்துவிட்டு, இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ரகுவரன். நீங்க தேவையில்லாம எங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க என கோபத்தோடு சொன்னாள். ஓஹோ என்றவன் இகழ்ச்சியாய் உதடு வளைக்க மீயாள் கோபத்தின் எல்லைக்கு சென்றாள். என்ன ஓஹோ? எதுக்காக நீங்க எங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அட, மேடம்க்கு இவ்வளவு நாள் கழிச்சு இப்பவாது இத கேட்கணும்னு தோணுச்சே என ஆச்சரியமாக கேட்டவன் முகத்தில் ஆச்சரியத்தை காட்டிலும் எகத்தாளம்தான் நிரம்பி வழிந்தது. உங்கள பார்த்த உடனே கேட்க ட்ரை பண்ணோம். ஆனா நீங்க தான் பிடி குடுக்கல. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லன்னு தான் நாங்க மறுபடியும் முயற்சி பண்ணல. இப்போ மட்டும் எனக்கு சொல்ல விருப்பம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்ச? என ரகுவரன் புருவம் உயர்த்தி கேட்டான். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சுக்க நேரம் வந்துருச்சுன்னு தோணுது. அதனால தான் கேக்குறேன். ஐயையோ என வாட்சை பார்த்தவன் மீண்டும் அவளை பார்க்க, என்ன? என மீயாள் வாட்சையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். ஒண்ணுமில்ல. இப்ப 4:30 to 6 ராகு காலம். சோ, இது சொல்ற டைம்னு எனக்கு தோணல. அதான் யோசிக்கிறேன். என சொல்ல மீயாள் கொலைவெறியோடு அவனை முறைத்தாள். ராகு காலத்த பத்தி பேசுது. நீயே முதல்ல ராகு காலம் தான்டா. உன்கிட்டயே நாங்க மாட்டி இருக்கும்போது, அந்த ராகு காலத்துல மாட்டா என்ன ஆகப் போகுது? என நினைத்தவள் வாய்விட்டு அவனிடம் சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு புரியாமல் இருக்குமா என்ன? வந்ததிலிருந்து ரகுவரனின் எடக்கு மடக்கான பதில் வைஷ்ணவிக்கு சிரிப்பை வரவழைத்திருந்தது. இந்த முறையும் வாயை மூடிக்கொண்டு வைஷ்ணவி கிழுங்கிச் சிரிக்க, மீயாள் முறைத்த முறைப்பில் அப்படியே அடங்கிவிட்டாள். விளையாடுறீங்களா ரகு? இல்ல மியா, நான் சீரியஸா தான் சொல்றேன். 4:30 to 6 ராகு காலம்தான். மீயாள் சலிப்புடன்,
அப்ப நீங்க உண்மைய சொல்லப் போறதில்ல எனக் கேட்டாள். இப்போதைக்கு இல்ல. அப்ப எப்பதான் சொல்லுவீங்க? எனக்கு தோணும்போது சொல்லுவேன். ஏன் இப்பவே சொன்னா என்ன? சொல்லிடலாம் தான். ஆனா எதுக்காக கஷ்டப்படுறோம்னே தெரியாம கஷ்டப்படுறது ஒருவித வலி. அத அனுபவிச்சாதான் அது எவ்வளவு கொடுமைன்னு உனக்கு தெரியும் என்றவன், அதுவும் தப்பே செய்யாம என கண்களில் குரோதத்தோடு சொன்னான். அவனின் கண்களில் இருந்த குரோதம் மீயாளை யோசிக்க வைக்க, அந்த அளவு நாங்கள் என்ன பண்ணோம் எனக் கேட்டாள். நீங்க என்ன பண்ணல என ஆவேசத்தோடு ஆரம்பித்தவன், பிறகு தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு, இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க எனக் கேட்டான். அதான் சொன்னோமே, குடோன்ல எங்களால வேலை பார்க்க முடியல. எங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருந்தா குடுங்க. உங்க இஷ்டத்துக்கு இங்க வேலை பார்க்க முடியாது. நாங்க சொல்ற வேலையத்தான் நீங்க செஞ்சாகணும். அதுக்குத்தான் நீங்க நீண்ட விளக்கம் குடுத்துட்டீங்களே. ஆனா எங்களால செய்ய முடிஞ்ச வேலைய குடுத்தீங்கன்னா, நாங்களும் செய்ய ரெடியா தான் இருக்கிறோம். உங்களுக்கு அதிகாலையில எழுந்திருக்கிறது கூட தான் கஷ்டமான வேலை. அதுக்காக அலாரம் வச்சு எழுப்பி விடவா முடியும்? கொஞ்ச நாள் செஞ்சா தன்னால பழகிடும் என அலட்சியமாக சொன்னான். இவனிடம் பேசுவது வீண் என புரிந்த இருவரும் அவனை முறைத்துக் கொண்டு நிற்க, சரி நீங்க கிளம்புனீங்கன்னா தான் நான் வேலைய பார்க்கலாம். நீங்க கிளம்புறீங்களா எனக் கேட்டான். இதற்கு மேல் அங்கேயே நிற்கவும் பிடிக்காமல் அந்த வேலையை எப்படி செய்வது என்ற தவிப்பும் சேர்ந்து கொள்ள, இருவரும் ஒருவித சோர்வோடு வெளியில் வந்தனர். அத்தியாயம் 20. அவ்வளவு நாட்கள் ஜாலியாக சுற்றிவிட்டு மறுபடியும் குடோனில் வேலை எனவும் இரு பெண்களும் நொந்து நூடுல்ஸ் ஆகினர். அதிலும் உடல்வலி வேறு படுத்தி எடுத்தது. மதியமெல்லாம் சாப்பிடக்கூட முடியாமல் மீயால் சோர்வில் படுத்துவிட, வைஷ்ணவிதான் அவளை எழுப்பி உணவு ஊட்டிவிட்டாள். மாலை எப்பொழுதும் மீயால் தனியாக வீட்டுக்குச் சென்று விடுவாள். அதன் பிறகு 7 மணிக்குத்தான் வைஷ்ணவி வேலை முடிந்து வருவாள். ஆனால் அன்று மீயாளுக்கு முடியாமல் அங்கேயே இருந்து விட்டாள். வைஷ்ணவிக்கு வேலை நேரம் முடிந்ததும் அவள்தான் மீயாளை ஆட்டோவில் அழைத்துச் சென்றாள். அங்கே சென்றால் அவர்களுக்காகவே எங்கே என்று பிரச்சனை காத்திருக்கும் போல. அந்த குடிகாரனின் மனைவி இருவரையும் பிடி பிடி என்று பிடித்து உலுக்கி எடுத்து விட்டாள். என்ன காரணம் என்று கூட சொல்லாமல் அந்த பெண் திட்டிக் கொண்டே செல்லவும் வைஷ்ணவிக்கு பொறுமை பறந்தது. என்னம்மா, எதுக்கு திட்டுற? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு திட்டு என அவள் கடுப்போடு கேட்டாள். என்ன சொல்ல சொல்ற? என் புருஷன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்க நீங்க 2 பேரும் தான காரணம். அதுவும் இந்த இருக்காளே, இவ தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் என கோபத்தோடு கத்தினாள். என்னது, நாங்க காரணமா? என்ன விளையாடுறீங்களா? எங்கள பார்த்தா இந்த ஆள அடிச்சு தூக்கி போடுற மாதிரியா தெரியுது? உங்கள பார்த்தா தெரியல. ஆனா உங்களுக்கு தான் ஆள் செட் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கே. அவன் தான் என் புருஷன அடிச்சு தூக்கி இருக்கான். இந்தாம்மா, சும்மா தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. நாங்க ஆள் செட் பண்ணத நீ பாத்தியா? நீங்க செட் பண்ணலைனா என் புருஷன் ஏன் உங்க பேர சொல்றாரு? ஆமா, உன் புருஷன் பெரிய இங்கிலாந்து பிரதமரு. அவன அடிச்சு தூக்க நாங்க ஆள் வேற செட் பண்றோமாக்கும். குடிகார பையன் குடிச்சிட்டு போய் எவன் வண்டியிலயாவது விழுந்திருப்பான். அவன் குடிச்சிட்டு அவன் குடிச்சிட்டு சாக கிடக்கிறதுக்கு நாங்க தான் உனக்கு இளிச்சவாயா? எங்க கிட்ட வந்து எதுக்கு தேவையில்லாம எகிறிட்டு இருக்க? முதல்ல உன் புருஷன் எந்த விதத்துல யோக்கியம்னு சொல்லு. அவனுக்காக எங்க கிட்ட வந்து சண்டை வேற போடுற என வைஷ்ணவி பொரிந்து தள்ளினாள். விசால் அவர்கள் சண்டையை வேடிக்கை பார்த்தவாறு அருகில் வந்தவன், என்ன வயசு சொல்ற? என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா என கேட்டான். இந்த அம்மாவோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நாங்க தான் காரணமா. வந்ததுல இருந்து உள்ள கூட நுழைய விடாம அந்த கத்து கத்துது என வைஷ்ணவி எரிச்சலோடு சொன்னாள். என்னம்மா, எதுக்காக தேவையில்லாம இந்த 2 பொண்ணுங்க கிட்டயும் சண்டை போடுறீங்க? அவங்க தனியா இருக்காங்களே, நம்ம காலனில இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு தான் இங்க கொண்டு வந்து வச்சேன். ஆனா நீங்களே இப்படி சண்டை போடுறீங்களே. நல்ல பாதுகாப்புடா. நீ பாதுகாப்புக்காக கொண்டு வந்து வச்ச லட்சணம். சொன்னா ஊரு நாறும் என வைஷ்ணவி முகம் சுளித்தாள். என்னடி ஆச்சு? என்னன்னு சொல்லு என விசால் கேட்க, வைஷ்ணவி அந்த குடிகாரன் தங்களிடம் நடந்து கொண்டதைச் சொன்னான். அப்படின்னா நான் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணுங்க தான் என் புருஷனை அடிச்சு தூக்க காரணமா இருந்திருக்குங்க. அவரு இவங்க கிட்ட நடந்துகிட்டத வச்சு இவங்க ஆள் செட் பண்ணி அவரை அடிச்சு தூக்கிட்டாங்க. இதை இப்படியே விடமாட்டேன். நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் என அந்த பெண்மணி குதித்து கொண்டிருந்தாள். கடுப்பான விசால், இதுக்கு ஆள் செட் பண்ணலாம் தேவையே இல்ல. நானே அந்த ஆள் இங்க வந்தான்னா தூக்கி போட்டு மிதிப்பேன். நீங்கெல்லாம் என்ன ஜென்மம்? இதுல போலீஸ் கம்ப்ளைண்ட் வேற குடுப்பீங்களா? தாராளமாய் கொடுங்க. முதல்ல உங்களத்தான் தூக்கி உள்ளார வப்பான். இந்த பொண்ணுங்க கிட்ட அப்படி நடந்துகிட்டதே தப்பு. இதுல அடிச்சா மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ண போவீங்களோ? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீங்களும் ஒரு பொண்ணு தான? எப்படி உங்களால இந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது? இப்படியே தெருவுல போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு உங்க மேலயும் கைய வச்சுட்டு
உங்க புருஷன் பண்ணது தப்பு இல்லன்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கும் இதுக்கெல்லாம் சம்மதம் தானேன்னு கேட்பானுங்க. என சொல்ல அந்த பெண்மணி ஆவேசமானாள். டேய்! உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என்கிட்டயே இப்படி பேசுறியா? என் அண்ணனுங்கெல்லாம் யாரு தெரியுமா? எல்லாரும் கட்சியில பெரிய ரவுடிங்க. அவங்கள எல்லாம் கொண்டு வந்து இறக்குனேன். உங்கள எல்லாம் உரு தெரியாம அழிச்சிடுவானுங்க. ஏதோ பொண்ணுங்களாச்சேன்னு பொறுமையா பேசுனா, உங்களுக்கு அவ்வளவு திமிரா போச்சா? என் புருஷன் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரட்டும். எங்க அண்ணனுங்களோட வந்து உங்க எல்லாரையும் ஒரு வழி பண்றேன். என கத்திக்கொண்டே அந்த பெண் அங்கிருந்து நகர்ந்தாள். அவர் சென்றதும் அருகில் வந்த விஷாலின் அம்மா, ஏன்டா அந்த பொம்பள கிட்ட போய் அப்படி பேசுன? அது எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாதா? இந்த காலனில அது எத்தன வருஷமா குடியிருக்கு. அந்த பொம்பள பண்ற வேலை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. எல்லாரும் அப்படியும் பொறுமையா போறோம்னா, அதுக்கு காரணம் அவளோட அண்ணனுங்க தான். அதுகிட்ட போய் வம்பு இழுக்கிறியே! என ஆதங்கமாக கேட்டார். அம்மா, அது பேசுனத நீங்களும் பார்த்தீங்க தான? இவங்கள நான் நம்மள நம்பி தான் அழைச்சிட்டு வந்தேன். இப்போ இங்க ஒரு அசிங்கம் நடந்திருக்குன்னா, அதுக்கு நானும் பொறுப்பு தான? அதுவும் அது பேசுன பேச்சுக்கு இந்த அளவுக்காவது நாம பதில் கொடுக்கலைன்னா, திரும்ப இதே மாதிரி வேறு யாருக்காவது நடக்கும். நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கு. மறந்துட்டீங்களா? இந்த காலனில எத்தன வீட்ல பொம்பள பசங்க இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கும் நீ சொல்றதெல்லாம் புரியுதுடா. ஆனா, அவன் அண்ணனுங்க வந்தாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களே! இந்த பொண்ணுங்க வேற தனியா இருக்காங்க. அதுக்கு தான் பயமா இருக்கு. எதுக்கும் நம்ம பக்கத்து தெரு தொர அண்ணே இன்ஸ்பெக்டரா தானே இருக்கறாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுடா. என கவலையோடு சொன்னார். சரிம்மா, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. நாளை காலையில வேலையா போய் சொல்றேன். என விசாலும் சொன்னான். இரு பெண்களையும் வீட்டுக்குள் அனுப்பியவன், இந்த மாதிரி ஏதாவது நடந்தா என்கிட்ட சொல்லாம இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையோடு விடை பெற்றான். மீயாளுக்கு மறுநாள் காலையில் எழவே முடியாத அளவுக்கு உடல்வலி படுத்தி எடுத்தது. ஆனால் போகாவிட்டால் அவன் தண்டனை என்ற பெயரில் இன்னும் அதிக வேலை கொடுப்பான். அதற்கு எப்படியாவது இழுத்து பிடித்து கொண்டு வேலை செய்துவிட்டு வந்துவிடலாம் என நினைத்தவள் முயன்று தன்னை சமன்படுத்திக் கொண்டு எழுந்து கிளம்பி வேலைக்குச் செல்ல ஆயத்தமானாள். ஏற்கனவே அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்க அவள் எழுந்து கிளம்பி விடவும் வைஷ்ணவி கவலையோடு, உன்னால இன்னைக்கு முடியலன்னா லீவு போட்டுடேமியா என சொன்னாள். சொல்லாம லீவ் போட்டா அது வேற பிரச்சனையாக போகுது வைஷு. இன்னைக்கு போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் லீவ் போட்டுக்கிறேன் என மீயாள் சொல்ல வைஷ்ணவிக்கும் அதுவே சரி எனப்பட்டது. நான் வேணா உனக்கு துணைக்கு வரவா மியா? அவர் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு வரட்டுமா? இல்ல வைஷு, இன்னைக்கு நான் ஆட்டோல தான் போகப் போறேன். நான் பாத்துக்கிறேன் என்றபடி அவளிடம் விடைபெற்று கிளம்பினாள். ஆதியின் வீட்டுக்கு ஆட்டோவில் சென்று இறங்கிய மீயாள் நேராக சமையல் அறைக்குச் செல்ல அம்புஜம் அவள் சோர்ந்த முகத்தை பார்த்து பதறினார். என்னடி மியா, என்னடி ஆச்சு? ஏன் இவ்வளவு சோர்வா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? என நெற்றியிலும் கழுத்திலும் கை வைத்து பார்த்தாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நேத்துக்கு வேலை ரொம்ப அதிகம். அதான். வேலைக்கெல்லாம் நீ இந்த அளவு சோர்ந்து போறவ இல்லையே! என அம்புஜம் அவளையே கவலையோடு பார்த்தார். பழக்கம் இல்லாத வேலை. அதுதான்க்கா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என மீயாள் சொல்ல, அப்படி என்னடி வேலை பார்க்கிற? என அம்புஜம் கேட்டார். அவள் சொன்ன வேலையை கேட்டதும் அம்புஜம் திகைப்போடு அவளை பார்த்தார். என்னடி ஆம்பளைங்க செய்யற வேலைய நீ பாத்தியா? உனக்கு என்னடி தலையெழுத்து? நல்லா படிச்சிருக்க. ஏற்கனவே பெரிய கம்பெனில வேலையில இருந்திருக்க. அப்புறம் ஏண்டி உனக்கு குடவுன்ல வேலை குடுத்தாங்க? என கேட்டாள். நீங்க சொன்னீங்களே தலையெழுத்து. அதனாலதாக்கா என விரக்தியோடு சொன்னவள் அவனுக்கு காப்பி போட ஆரம்பித்தாள். காப்பி போடுவதற்குள் கைகளை அடிக்கடி ஊதிவிட்டுக் கொண்டு என்று ஏதாவது சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்க அவள் கைகளை பிடித்து பார்த்த அம்புஜம், என்னடி கையெல்லாம் இப்படி காய்ச்சி போயிருக்கு? ஒரு நாள்ல காய்ச்சி போயிருக்குன்னா நீ எந்த அளவு வேலை பார்த்திருக்கன்னு தெரியுது. நான் வேணும்னா தம்பிகிட்ட பேசி பார்க்கவாடி என கவலையோடு கேட்டார். அதெல்லாம் வேண்டாக்கா. புரிஞ்சுக்கிற மனுஷனா இருந்தா சொல்லி பார்க்கலாம். அவர் அதையெல்லாம் கேட்டுக்க மாட்டார் அக்கா. கோபத்துல உங்கள வேலைய விட்டு தூக்கிட்டா இந்த வீட்ல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான். நீங்களும் போயிட்டா நான் என்ன செய்யறது? நான் பாத்துக்கிறேன்க்கா. நீங்க கவலைப்படாதீங்க. சரி லேட் ஆகுது. நான் காப்பி எடுத்துட்டு போறேன். என்றபடி மாடி ஏறி போனாள். அம்புஜம் மாமியைப் போலவே மீயாளுடைய சோர்ந்த முகத்தை பார்த்து ஆதிரனுக்கும் அதிர்ச்சிதான். இவளுக்கு என்ன ஆனது? எதற்காக இப்படி இருக்கிறாள்? என அவளையே யோசனையோடு பார்த்தவன் காப்பி கப்பை வாங்கிக் கொண்டான். நேற்றைக்கு இருந்த துள்ளலில் 1% கூட இன்றைக்கு காணவில்லையே என புருவம் சுருக்கியவன் பிறகு ரகுவரன் செய்திருந்த எச்சரிக்கையை நினைத்து பார்த்தான். இப்படியே ஏதாவது செய்து கவனத்தை திசை திருப்புவார்கள், கண்டு கொள்ளாதே என நேற்றே சொல்லியிருந்தான்.
ஒரு பெருமூச்சுடன் அவளை பார்க்காமல் திரும்பிக் கொண்டவன் அவளிடம் கப்பை கொடுத்துவிட்டு உடற்பயிற்சி அறைக்குள் நுழைந்து கொண்டான். பிறகு கடினப்பட்டு அவனுக்கு கஞ்சி தயாரித்து எடுத்து வந்து ஊட்டினாள். அவனுக்கு ஊட்டி முடிப்பதற்குள் ஒவ்வொரு முறை ஸ்பூனை எடுக்கும் போதும் அவள் முகம் வலியை காட்டியது. சாதாரணமாக எப்போதும் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறவள் இல்லை என்பதால் யோசனையோடு குளியல் அறைக்குள் நுழைந்தான். அவன் பின்னாலேயே உள்ளே நுழைந்தவள் சோப்பை கையில் எடுக்க அதில் எரிச்சல் மிகுதியில் ஆ என கத்திவிட்டாள். கண்கள் கலங்க அவள் கைகளை வலியோடு உதறிக்கொண்டதும் என்னாச்சு என கேட்டான். செய்வதெல்லாம் செய்துவிட்டு இதில் அக்கறையாக என்ன ஆச்சு என வேறு கேட்கிறானே என்ற கடுப்பில் ஒன்னும் இல்ல என்றபடி மீண்டும் சோப்பை எடுக்க முயற்சி செய்ய இந்த முறையும் அதை எடுக்க முடியாமல் வலியில் முகம் சுருக்கினாள். அவளை பார்த்து கொண்டே இருந்தவன் சட்டென்று அவள் கையை பிடித்து உள்ளங்கையை பார்க்க அது கன்றி காய்ச்சி போயிருந்தது. அவன் அதிர்ச்சியுடன் அவள் முகத்தை பார்க்க அவளோ வலியில் முகம் சுணங்கிப் போயிருந்தாள். நீ போய் வெளியில உட்காரு, நான் வந்துடுறேன் என அவளை அனுப்பி வைத்தவன் அவசரமாக குளித்துவிட்டு உடைமாற்றிக் கொண்டு ஆயின்மெண்டை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் வந்தான். அவளை சோஃபாவில் அமர வைத்து அவள் கைகளில் ஆயின்மெண்டை போட்டுவிட அவளுக்கு வலியில் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. ஒண்ணுல்லம்மா, ஒண்ணுல்ல, சரியாயிடும் என அவள் தலையை வருடி நெற்றியில் இதழ் பதிக்க வெகு நாட்களுக்குப் பிறகான இந்த மாதிரியான ஆறுதல் அவளை நெகிழச் செய்ய அவன் மார்பில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். இருந்த அசதியில் அவன் மேலேயே சாய்ந்து அப்படியே தூங்கிவிட அதன் பிறகு 1 மணி நேரம் கழித்துதான் கண் விழித்தாள். சோபாவிலிருந்து எழுந்து அமர்ந்தவள் சுற்றுமுற்றிலும் பார்க்க அதன் பிறகுதான் அது ஆதியின் அறை என்ற ஞாபகமே வந்தது. பதறியவாறு மீயால் எழுந்து அமர ஏய் ஈஸி ஈஸி, பொறுமையா எழுந்து உட்காரு என சொன்னவாறு பிளேட்டில் காலை உணவுடன் ஆதி அவள் அருகில் வந்து அமர்ந்தான். சாரி சார், அசதியில அப்படியே தூங்கிட்டேன் போல என சங்கடத்துடன் சொன்னாள். பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்கு, பொறுமையா எழுந்து கிளம்பலாம், அவசரம் இல்ல என சொன்னவன் சரி, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், வா சாப்பிடலாம் என அழைத்தான். தன் கைகளை பார்த்தவள் இல்ல சார், எனக்கு பசி இல்ல, வேண்டாம் என தயங்கியபடி சொன்னாள். அவளை புரிந்து கொண்டவன் போல உனக்கு கையில அடிபட்டிருக்கு தானே, எனக்கு புரியுது, நானே ஊட்டி விடுறேன் வா என சொல்ல அவள் விழிகள் தெறித்து கீழே விழுந்து விடும் அளவுக்கு அவனையே விழிகளை விரித்து பார்த்தாள். அவள் பார்வையில் முகம் சிவந்தவன் இது ஒரு மனிதாபிமான உதவிதான், ஓகே, நீ பாட்டுக்கு கண்டதையும் கற்பனை பண்ணிக்காத. எனக்கு டெய்லி நீதானே செய்ற, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்யலாம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல என மூடியிருந்த பிளேட்டை ஓபன் செய்து அவளுக்கு ஊட்டிவிட அவளும் பசியோடு இருந்ததால் மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள். அவளுக்கு ஊட்டி முடித்து தானும் சாப்பிட்டு முடித்தவன் கைகளை கழுவிக்கொண்டு வந்து இன்னைக்கு நானே உன்னை டிராப் பண்றேன் என சொல்ல நடப்பதெல்லாம் கனவா நெனவா என புரியாமல் மீயாள் ஒருவித மாயலோகத்தில் சுற்றி கொண்டிருந்தாள். ஆதிரனோடு காரில் சென்று இறங்கிய மீயாளை ஷோரூமில் இருந்த அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். என்னை என்னெல்லாம் வேலை வாங்குனீங்க, இன்னைக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுதா என்ற பெருமிதத்தோடு வேண்டுமென்றே கெத்தாக அவன் பின்னால் நடந்து வந்தாள். முடிஞ்சா வேலைய பாரு, இல்லனா எந்த வேலை முடியுதோ அதை செய் என சொன்னவன் அவனது அறைக்குச் சென்றுவிட அப்பாடா என நிம்மதி பெருமூச்சோடு குடோனுக்குச் சென்றாள். வைஷ்ணவியிடம் சென்று நடந்ததையெல்லாம் சொல்ல அவளுக்கும் மீயாளை விட ஆச்சரியம்தான். இந்த ஆதி சார் அந்த ரகு அளவுக்கு மோசம் இல்ல போலடி, அவர்கிட்ட உதவி கேட்டு பார்த்தா என்ன என வைஷ்ணவி தன் யோசனையை சொன்னாள். ஏண்டி, ஒரு நாள் அவர் ஏதோ மனிதாபிமானத்துல உதவி செஞ்சா அத அட்வான்டேஜா எடுத்துக்க சொல்றியா? கொஞ்ச நாள் போகட்டும், அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு சொல்லுவோம் என மீயாள் சொன்னாள். சரி, எப்படியோ அந்த மனுஷன் உன்னையாவது ஃப்ரீயா விட்டாரே என சொல்லிவிட்டு வைஷ்ணவி வேலையை பார்க்கச் செல்ல மறுநாளே ஆதிரன் தலைகீழாக மாறுவான் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை.